போனான். அதைக் கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, Now listen to the climax. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் இவ்வளவு நாளும் சம்பாதிச்ச, எங்க அப்பா தாத்தா பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்து சம்பாதிச்ச எல்லா சொத்தினுடைய பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் யார்கிட்டயாவது நான் தப்பான முறையில சம்பாதிச்சிருந்தா, அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். 10 லட்சம் ரூபாய் நான் லஞ்சம் வாங்கியிருப்பேன்னா 40 லட்சம் ரூபாயா நான் திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. இயேசு உடனே என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. திரும்ப அந்த வாசி மக்களே, திரும்ப அந்த போர்ஷனை வாசிங்க. from the beginning, ஆரம்பத்திலிருந்து திரும்ப வாசி. அவர் எரிகோவில் பிரவேசித்து, நல்ல கவனமாக கவனிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், இயேசு எங்கே போகிறார்? எரிகோ. அல்லேலூயா. ஆக்சுவலா எரிகோ அப்படின்றது இஸ்ரவேலினுடைய ஒரு டெரிட்டரி கிடையாது. எரிகோன்னு சொல்லக்கூடியதே ஒரு மார்க்கமான இடம். நீங்க வரலாறு வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு வேசி வாழ்ந்த இடம். அந்த வேசி யார் தெரியுமா? சொல்லுங்க, எந்த வேசி? ராகாப்புங்கிற வேசி வாழ்ந்த இடத்துக்கு பேர் என்னது? எரிகோ. அந்த கோட்டையை தகுத்து தான் அவங்க உள்ள போனாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த அம்மா தான் பிரயோஜனமா இருந்தாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு இடம், ரொம்ப பயங்கரமான ஆட்கள் இருந்த இடம். அந்த பட்டணத்துக்குள்ளே இயேசு பிரவேசித்து ஆயக்காரருக்கு தலைவனும், ஆயக்காரர்கள் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஆயக்காரன்னா யார் தெரியுமா? இந்த டாக்ஸ் கலெக்டர் அப்படின்னா நம்ம இந்த வீட்டு வரி, அந்த வரி, இந்த வரி, நம்ம இந்த தீர்வு, நம்ம வடசேரி சந்தைக்கு ஆடு விற்க போனா ஆடு விற்கிறதுக்கு உள்ள கொண்டு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேட்பாங்க தெரியுமா? பைசா கேட்பாங்க தெரியுமா? தீர்வு கேட்பாங்களா? அந்த மாதிரிப்பட்ட சேர் போட்டு டேபிள் போட்டுக்கிட்டு வாங்கக்கூடிய ஆளு. அதுல ஏகப்பட்ட அநியாயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு தலைவனும் பணக்காரனுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இவர் பின்னாடி ரொம்ப மக்கள் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு he wanted to know exactly who is Jesus. ஓகே. அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காண கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, இதுதான் மிக மிக முக்கியமான சம்பவம் நடக்குது. இயேசு அந்த இடத்துக்கு வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா, பிசாசினால பாதிக்கப்பட்டவனே, பிசாசினுடைய தூண்டுதலினால் பாவம் செய்தவனே, நாசமா போனவனே, கள்ளம் செய்து குள்ளமானவனே, பிசாசினுடைய பாதிப்பிலே நாசமா போய் சாபங்களை சம்பாதித்தவனே, இப்படின்னு இன்னைக்குள்ள ஊழியக்காரங்க எல்லாம் மற்றவங்களை பார்த்து பேசுற மாதிரி ஒண்ணு இயேசு அங்க பேசல மக்களே. சகைவே கம் டவுன். இந்த தொடர்ந்து வாசி மக்களே. சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். சகைவே, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரணும், உன் வீட்டுல தங்க வேண்டும். நல்ல வேளை அந்த வழியா இயேசுநாதர் வந்தார். அந்த வழியா ஒரு கத்தோலிக்க ஃபாதர் வந்திருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல கவனமாக கவனிங்க. இந்த வழியா ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கோட்டார் டயசிஸ்ல உள்ள ஒரு கத்தோலிக்க ஃபாதர் அவரை எரிகோவுக்கு போகிற வீதியிலே அவரை பார்த்திருப்பாருன்னா ஃபாதர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆக்சுவலா அப்படிப்பட்ட பாவிகள் எல்லாம் சபையில அனுதினமும் சேர்க்கப்பட்டிருப்பார்களானால் கத்தோலிக்க சபைங்கிற ஒரே சபை போறோம் மக்களை கொண்டு வரதுக்கு. ஆனா நம்ம பாவிகளை கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்ட சபை கிடையாது இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல. ஒரு ஃபாதர் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சகையை பார்த்த உடனே ஃபாதர் என்ன சொல்லுவாருன்னா, மகனே என்ன ஆனாலும் போப்புக்கு ஒரு போன் போட்டு கேட்டுக்கிட்டேன், அவரு என்ன சொல்லுதாரோ அதுபடிதான் நான் உன்னை எடுக்கிறதா எடுக்க வேண்டாமா அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு ஆண்டவர் நோடு இருப்பாரா?
அப்படின்னு சிலுவை அடையாளம் போட்டு இந்த 2 விரல் கீழே இருக்கும், 2 விரல் மேலே இருக்கும். அது நீ பார்த்திருக்கீங்களா? சீசர் ரெவரண்ட் ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா. 2 கை ஏன்னாக்கி அந்த இந்த பஸ்ல யாரும் திடீர்னு அது ஒரு மாதிரி கொலுக்கி போச்சு. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இந்த ஏசுனாருக்கு படம் பார்த்தீங்களா? ஏசுனாருக்கு படம் பிக்சர் வந்து 2 விரல், அது என்னமோ தெரியல, எப்படி இந்த 2 விரல் இப்படி தெரியல. அவர் ரெட்டைலைக்கு ஓட்டு போட சொல்லுறாருன்னு கூட தெரியல எனக்கு. அப்போ நான் என்ன ஆனாலும் பிஷப்பு கிட்ட அங்க போப்பு கிட்ட போன் போட்டுக்கிட்டு நான் பாறேன். அது வரைக்கும் நீ எப்படி யோகே காணப்பட்டு போ யோகே அப்படின்னு அவர் போயிருவார். அந்த வழியா அவர் சிஎஸ்ஆர் ரெவரண்ட் வராரு. அவரும் பார்த்துக்கிட்டு, மகனே உன்னை கூட்டிட்டு போனோம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நாம் மதுரையில் உள்ள பைபிள் காலேஜில் படிச்சதுக்கு காரணமே ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணுங்கிற நோக்கத்தோடு தான் நான் படிச்சேன். ஆனா என்ன ஆனாலும் கமிட்டி கிட்ட கேட்காம என்னால ஒண்ணும் பண்ண முடியாது மக்கா அப்படின்னு அவர் ஒரு சிலுவை அடையாளத்தை அவர் 2 கையை இப்படி வச்சுக்கிட்டு சிலுவை அடையாளம் போட்டுட்டு அவர் போயிருவார். அந்த வழியா அவர் 7th டே அட்வென்டிஸ்ட் வருவார். அவர் சொல்வாரு, மகனே ஐம் சாரி, தவறான நாளிலே மேலே உட்கார்ந்திருக்கிறாய். இது சனிக்கிழமையாக இருக்கிறது. ஆராதனைக்கு போக வேண்டிய நாளிலே, ஆண்டவரை ஆராதிக்க போக வேண்டிய நாளிலே நீ தவறான நாளிலே மேலே உட்கார்ந்து இருக்கிறாய். அப்படினாலே நான் கடந்து போகிறேன். எல்லாரும் நடந்து போவாங்க, இந்த புராட்டஸ்டன்ட்கள் மட்டும் கடந்து போவாங்க. நிறைய சொன்னோம்ல, எதுக்கு போய் கடந்து போயின்னு சொல்லுறேன்னு ஒரு பாஸ்டர்ட்ட கேட்டேன். அவரு சொல்லுவாரு, அது ஏன்னா வாய் திறந்து பேச ஆரம்பிச்சாலே அப்படித்தானே வார்த்தைகள் கடந்து வருது. லிசன் டு மீ, நல்ல கவனமா கவனிங்க. அந்த வழியா ஒரு பெந்தெகோஸ்தே பாஸ்டர் வருவார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா பிரியமானவர்களே? கடந்து போ கீழே உனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதை தீர்க்க தரிசனத்தில் நான் பயந்தே போயிருவான். அவன் ஆன் த ஸ்பாட்ல மேல மரத்துக்கு மேல மரத்துக்கு மேல உட்காந்துட்டு அவன் உச்சா பண்ணிடுவான்ல. ஏன்னா இவன் சொல்லக்கூடிய வார்த்தை ஐயா வெள்ளையும் போட்டிருக்கான். அங்கீல வந்த 3 பொய்யாச்சு, கிராஸ் ஆகி போயாச்சு. கடந்து போறவங்க எல்லாம் கடந்து போயிட்டாங்கல்ல, ஏல நீ கடந்து போயிருக்கலாம்ல, போமாட்டாம்ல. ஏன்னா இவனை வச்சு சம்பாதிக்கணும்ல மக்கா. வருவாய் தருணம் அதுவே. மேல உட்கார்ந்துருக்கிறவன கூட்டிட்டு போனது அப்படியே கடந்து வரும் பைசா. 10 ரூபாய் கொடுத்து பாருங்கள், 100 ரூபாய் கடந்து வரும். 100 ரூபாய் கொடுத்தீர்களானாலும் 1000 ரூபாய் கடந்து வரும். இப்படி சொல்லி பாவம் பயப்பிள்ளை யாரு வைத்த பிள்ளையோ அவனை கறந்து பிழைக்கிறதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய ஊழியம். The spiritual ministry. நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல மக்கா. கடைசி நாட்கள்ல மொத்த உலகம் சேர்ந்து தீர்ப்பெழுதும். அந்த வழியாக சால்வேஷன் ஆர்மியினுடைய ஒரு பாஸ்டர் கடைசியாக வருகிறார். இப்ப சாம் ஒரு மாதிரி நடுங்கிட்டு உட்கார்ந்திருக்காரு. பிரதர் வேண்டாம் பிரதர், இதுக்கு எந்த பக்கம் வேண்டாம் பிரதர், நீங்க எதுவும் பேசாதீங்க பிரதர். ஸ்தோத்திரம். காப்பி குடிக்கிறீங்களா, சாய குடிக்கிறீங்களா? சால்வேஷன் ஆர்மியுடைய சாம் அந்த வழியாக வருகிறார். அவர் வந்தா என்ன பண்ணுவாருங்கிறத சாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னை வேண்டாம்னு என்றாரு. நான் எல்லாரையும் நேசிக்க மக்களே, இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் நான் நேசிக்க. சால்வேஷன் ஆர்மி சர்ச்சில் நான் மெம்பரா மாற போறேன், தெரியுமா உங்களுக்கு? நேத்தைக்கு தான் நான் தீர்மானிச்சேன், சால்வேஷன் ஆர்மி சர்ச்சில் நான் மெம்பரா மாற போறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வளர்ந்த அகத்தியன் பிரதர் சால்வேஷன் ஆர்மி சர்ச்சில் மெம்பரா மாற போறாரு. நான் பெந்தெகோஸ்ட்ல இருந்து ரட்சிக்கப்பட்டாச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. அது என்னது பெந்தெகோஸ்ட்ல ரட்சிக்கப்படுது? கத்தோலிக்க சபையிலிருந்து ரட்சிக்கப்படுவாவே, சிஎஸ்ல இருந்து ரட்சிக்கப்படுவாவே, சால்வேஷன் ஆர்மில இருந்து ரட்சிக்கப்பட்டு அங்க போவாஸ் பாஸ்டருக்கு சர்ச்சுக்கு போவாவே, அசெம்பிளிஸ் ஆஃப் காடுக்கு. நீங்க எப்படி பெந்தெகோஸ்ட்ல ரட்சிக்கப்படுதீங்க? பாவத்துல இருந்து யாரும் ரட்சிக்கப்படல, ஒரு சபையில இருந்து ரட்சிக்கப்பட்டு இன்னொரு சபைக்கு போறாவே. பாவத்துல இருந்து ரட்சிக்கப்படணும்ல. என்ன ஜோசப்பனே, பாவத்துல இருந்து ரட்சிக்கப்படணும்ல. சால்வேஷன் ஆர்மி மக்கள் வந்தாலும் அந்த காட்டத்தி மரத்தில் அமர்ந்திருப்பவனை கூட்டிட்டு சால்வேஷன் ஆர்மி சர்ச்சுக்கு வரமாட்டார்கள். ஏன்னா ஒரே காரணம் தான், சால்வேஷன் ஆர்மி சர்ச்சில் உட்கார்றதுக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. இது பொய் பிரதர், இது பொய். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இப்ப என்ன இங்க அகாமடேஷன்ல தங்க வச்சிருக்காங்க. சாம்
இங்க அகாமடேஷன் தங்க வச்சிருக்கீங்கல்ல, அங்க ஒரு பாஸ்டர், அவருக்கு பேர் நீங்க கேட்கப்படாது. அவர்கிட்ட நான் சொல்லேன், பாஸ்டர், நூற்றுக்கணக்கான நாடார்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்க எல்லாரும் சாலேஷன் ஆர்மி சர்ச்சுக்குள்ள மெம்பர்ஷிப் வர போறோம்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, அங்க உட்கார்றது இடம் இல்ல. யாரு தெரியுமா? இந்த எஸ்ன்னு வச்சிருக்கு தெரியுமா? இந்த ரெண்டு பக்கம் எஸ் வச்சிருக்காங்கல்ல, சால்வேஷன் வச்சிருக்காங்கல்ல. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் சால்வேஷன்ங்கிறது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு. தப்பா எடுத்துக்காதீங்க மக்கா. நீங்க இப்ப நினைக்கலாம், ஏங்க சால்வேஷன் ஆர்மி ஸ்டேஜ்ல உட்கார்ந்துகிட்டு சால்வேஷன் ஆர்மி ஆபீசரை பற்றியே சொல்றீங்களா? எனக்கு அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சுன்னு கிடையாது, எல்லா இடமும் ஒரே பேச்சு. அல்லேலூயா. திறந்த புத்தகமாக நான் தெளிந்த நீரோடையாக இருக்க விரும்புகிறேன். நான் சாவும் போது என் ஓட்டத்தை சந்தோஷமாக முடித்திருக்கிறேன். அல்லேலூயா. மேல உட்கார்ந்து இருக்கிறவன நல்ல வேளை இயேசுநாதர் பார்த்தாரு. மக்காலே கீழே இறங்கி வா. இயேசுநாதர் நாவல்காரன் எப்படி கூட்டிருப்பாரு? மக்கா மக்கா. என் கூட ஒருத்தன் படிச்சான், அவன் புத்தளத்துக்காரன். நான் காரணியால பி படிச்சுட்டு இருக்கும் போது அவன் யாரை பார்த்தாலும் மக்காலே மக்காலேன்னு கூடுவான். அதனால கடைசியில நாங்க எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு பேர் வச்சோம், மிஸ் மக்காலே. அவன் இப்ப அமெரிக்கால அடக்கான். அவன் இப்பவும் என்ன கூப்பிட்ட உடனே முதல்ல சொல்லி மக்காலே சோமாரிக்கா. நாகர்கோவில்ல உள்ள பாசமான லாங்குவேஜ். அவனுக்கு விரோதமா மந்திரவாதம் செய்து வைக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட மக்காலே தான் கூடுவான். ஒருத்தனுக்கு விரோதமா மந்திரவாதம் செய்து வைக்கணும்னா கூட அதுக்கு முன்னாடி கூட மக்காலே சோமாரிக்கா மக்கா போல. நாளை பிறகு பார்க்கலாம். அதுதான் கன்னியாகுமரி மாவட்டம். நன்மையானாலும் தீமையானாலும் மக்காலே வில் ஃபாலோ. லிசன் டு மீ. நல்ல கவனமா கவனிங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்துட்டு அந்த 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 மனுஷனை பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு? மக்களே, மக்கா, உங்க வீட்டுல இன்னைக்கு மட்டனா சிக்கனா கோழியா தெவையலா உளுந்தங்கஞ்சியா எது மக்கா? நான் இன்னைக்கு உன் வீட்டுல சாப்பிட போறேன் மக்கான்னு சொன்ன உடனே அடுத்தது அந்த 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 அது வாசிங்க. அவன் என்ன சொல்றான்? இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இறங்கி வான்னு சொல்றாரு. அடுத்தது அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு. ஏன் தெரியுமா மக்கா? ஒரு மனுஷன் உன்கிட்ட பிரச்சனை பண்ணாம்னா அவனை பற்றி நீ தனியா போய் உட்கார்ந்து சொல்லு. அவன் கேட்கலன்னா சபையார்கிட்ட சொல்லு, சபை தலைவர்கிட்ட சொல்லி அவன்கிட்ட போய் பேசு. அப்பவும் கேட்கலன்னா ஆயக்காரனை போல அவனை வந்து ஆயக்காரனாக அஞ்ஞானியாக அவனை விட்டுரு அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்றாருன்னா, ஆயக்காரன் இஸ் ஈக்குவல் டு அஞ்ஞானி. அஞ்ஞானிக்கு சமமா ஆயக்காரன் இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு கொடுமைவாதி, தப்பான வழியில பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அஞ்ஞானிக்கு ஈக்குவலண்டான ஒரு ஆயக்காரனை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அந்த கருணாமூர்த்தி ஏற்றுக்கொண்டார். ஆனால் எவ்வளவு பவர்ஃபுல்லான நிமிஷம் அது, கரண்ட் அடிக்கக்கூடிய நிமிஷம். எவ்வளவு மோசமான என்னையும் அவர் ஏத்துக்கிட்டார. மக்களே, நான் ஒரு விஷயம் சொல்லவா? உன்னை அடிக்காத குடிக்காத ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைச்சிருப்பான்னு வச்சுக்க மக்கா, நீ உண்மையிலே நான் சொல்ல இன்னைக்கு சர்ச்சுக்கே நீ வந்திருக்க மாட்ட. நீ அழகா டிவியும் பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்ப. ஹாய் படி அப்படி அழகா புருஷனையும் கூட்டிட்டு அப்படி ஏதாவது ஒரு சினிமா தியேட்டருக்கு போயிருப்ப. அவன் அன்னைக்கு அது உண்மை. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் நல்லா ஜோம் பண்ணி, ஆண்டவரே இந்த குடிகார புருஷனை வந்து திருத்தும் ஆண்டவரே. அது வரைக்கும் அவன் சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துகிட்டு இருந்தா. என்னைக்கு பார்த்தாலும் எனக்கு புருஷனுக்கு குடி நிறுத்தும் ஆண்டவரே, நிறுத்தும் ஆண்டவரே. பாஸ்டரும் பல வருஷமா இவன் வந்துகிட்டு இருக்கான், ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணி அவன் குடிக்கிறது நிறுத்திட்டான். நிறுத்தின அடுத்த வாரம் இவன் வர்றதை விட்டுட்டா, சர்ச்சுக்கு வர்றதை விட்டுட்டா. நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுல ஆளு கிடையாது. பிள்ளைகளோட இவன் எங்க போயிருக்கா தெரியுமா? பக்கத்து வீட்டுல கேட்காரு, இவன் எங்க போயிருக்காங்க? பீச்சுக்கு போயிருக்காங்க, மெரினா பீச். மெரினா பீச்சுக்கு போனா புருஷனும் பொண்டாட்டியும் பிள்ளைகளுமா சேர்ந்து அப்படியே அவர்கள் கடந்து போகிறாங்க. ஏமா வரலன்னு கேட்டா, அது ரொம்ப காலம் ஆச்சுயா புருஷன் கூட இப்படி எல்லாம் நடந்து போய். ஏமா அது திங்கக்கிழமை போலாம்ல, அவருக்கு வேலை இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு இளிச்சவாய் கடவுளை கும்பிட நாள், அதை கும்பிட்டா என்ன, கும்பிடாத போனா எனக்கு என்ன. அற்புதம் பண்ணிட்டார்ல. அதுக்கு பிறகு பாஸ்டர் நேர வீட்டுக்கு போய், ஆண்டவரே சோத்திரம், அந்த ஆத்துமா திரும்ப வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிறகு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா மக்கா? ஒழுங்கா வந்து உட்கார்ந்துட்டா. எப்படி? பிசியோதெரபி.
ஆரம்பிச்சிட்டான். பிறகு அது பிறகு இவளுக்காக அவர் ஜெபம் பண்ணதை விட்டுட்டாரு. ஏன்னா ஒழுங்கா வரணும்னா அவன் அப்படி இருக்கணும். அப்ப நீ பரலோகத்துக்கு போறது காரணமே இன்னொருத்தன் நரகத்துக்கு போறதுதான். ஒருத்தன் குடிகாரனா இல்லைன்னா நீ பரலோகத்துக்கு வரமாட்டே இல்ல மக்கா. உனக்கு பிரச்சனை வந்தா தான் கடவுள்கிட்ட வருவே அப்படின்றது கடவுளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. அந்த பிரச்சனை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I'm just coming to the topic. இதே மாதிரி இயேசு கிறிஸ்து அவனை ஏற்றுக்கொண்ட உடனே நடக்கிற அடுத்த சம்பவம் பாருங்க. அவன் சொல்றான், அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சுற்றி நின்ற ஒவ்வொரு ஃப்ராடுகளும், ஃப்ராடுன்னு சொல்ல முடியாது, வசனத்தின்படி இயேசுநாதர் வந்து பாவிக்கு வீட்டுல போறது தப்பா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் உட்காராமலும் அது பழைய ஏற்பாடு. ஆனா இயேசு புதிய ஏற்பாடு ஆரம்பிச்சதுக்கு நோக்கமே பாவிகளை தேடிதான் வந்திருக்காரு. கரங்களை ஊத்தி ஆமென் சொல்லுங்களேன் மக்கா. அப்ப பாவியை தேடி வந்திருப்பார். ஆனால் இவர் முதல்ல பாவியை தேடி போய் மக்களுக்கு இந்த 12 பேருக்கும் பழக்கணும். அதுக்காகத்தான் அவரு இங்க அந்த அத்திமரத்துக்கு கீழே நிக்கிறார். அடுத்தது வாசி மக்கள், இவர் பாவியான மனுஷனிடத்தில் போயிருக்கிறார் என்று சுற்றி நின்ற டுபாக்கூர்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, இங்கதான் பாயிண்ட் மக்களே, கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இவன் யார் தெரியுமா? இவன் புறவினத்தார் கிடையாது. ஆக்சுவலா அவன் இஸ் a Jew. That's what I'm trying to say. என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறான். அடுத்தது, நான் தப்பான வழியில சம்பாதிச்சிருந்தா 4 மடங்கா நான் திரும்ப கொடுத்துறேன்னு சொல்றான்னா, இவ்வளவு தூரத்துக்கு ஒரு மிகப்பெரிய தீர்மானம் எடுப்பதற்கு சகையுவுக்கு உதவியாக இருந்தது எது? நியாயப்பிரமாணமா? இல்ல ஏதோ ஒரு ஆன்மீகவாதியுடைய அச்சுறுத்தலா? இல்ல பாதிய ஏழைகளுக்கு கொடுத்தா 100 மடங்கா திரும்ப கிடைக்குங்கிற ஒரு பிசினஸ் மோட்டிவா? 4 மடங்கா திரும்ப கொடுத்துட்டா தான் பரலோகத்துக்கு போக முடியுங்கிற அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலா? பிசினஸ் மோட்டிவா? இல்ல. எப்படி இவ்வளவு பெரிய தீர்மானம் எடுக்க முடிந்தது சொல்லுங்க பார்க்கலாம். ஷீலா சொல்லுங்க. இயேசுவினுடைய சத்தமா சொல்லுங்களேன். இது அன்புன்னு சும்மா சொல்லக்கூடாது மக்களே. இயேசு கிறிஸ்துவே அன்பே, இது சும்மா பாடுவோம். அது அன்புன்னு சும்மா சொல்லக்கூடாது மக்கா. அது சும்மா சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஏற்றுக்கொள்ளுதல், அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் அன்பு உண்டு மக்கா. ஆனா யாரையும் ஏத்துக்கிட மாட்டோம்ல. பிசாசை கடந்து போ. எல்லாருக்கும் அன்புண்டு, அன்புண்டு, எல்லாருக்கும் அன்புண்டு. ஆனா யாரை ஏத்துக்கிட மாட்டாங்க. எல்லாம் செத்தான் அவள்கிட்ட பேச மாட்டேன். இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை யோவான் 8ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். எஸ். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். நான் இந்த கீழே மேல உட்கார்ந்திருக்கோம்ல, சேர்ல உட்கார்ந்துட்டு பேசுறோம்ல மக்களே. எத்தனை பேருக்கு இடரெல்லாம் இருக்குது? ஒரு சில பாரம்பரியவாதிகள் அப்படியாக முழிக்கிறார்கள். இவரு இப்படி ஒரு ஸ்டேஜ் வச்சு இங்க ஒரு புல்பிட் மாதிரி வச்சு அதுல இடது கால மேல தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி நின்றுக்கிட்டு தானே பேசணும். இவர் எப்படி சேர்ல உட்கார்ந்துட்டு பேசலாம் அப்படின்னா, அந்த ஆரோக்கிய சாமியே உட்கார்ந்துட்டு பேசியிருக்காரு. அல்லேலூயா. யார் ஆரோக்கிய சாமி? நம்ம திங்கள் சந்தைக்கு பக்கத்துல ஒரு ஆரோக்கிய சாமி இருக்காரு இல்ல, ஆரோக்கிய சுவாமி. யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் ஏன் உட்கார்ந்துட்டு பேசினார்? ஏன்னா அவருக்கு டயர்டா இருந்திருக்கும், உட்கார்ந்துருப்பாரு. அவன் எனக்கும் டயர்டா இருக்கு, நான் உட்கார்ந்துருக்கேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன சில ஆட்கள் பேப்பர்ல போட்டுருவாங்கல்ல, அகத்தியன் பிரதர் உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்காருலாம். கொல்லங்கோட்டுக்கு ஒரு தடவை நான் போயிருக்கேன். அங்க பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு காலையில பேப்பர்ல நடக்கு. அங்க எல்லா ஊழியக்காரங்களும் கூப்பிட்டுக்கிட்டு அகத்தியன் பிரதர் உட்கார்ந்து பேசியிருக்காரு. ஃபுல் நைட் பிரேயர்ல, ஆல் நைட் பிரேயர்ல. அவர் எப்படி உட்கார்ந்து பேசலாம்? நின்னுகிட்டு தானே பேசணும் அப்படின்னு வசனம் எங்க இருக்குன்னு கேட்டேன். நின்னுகிட்டு தான் பிரசங்கம் பண்ணணும்னு பைபிள் வசனம் எங்க இருக்குது? மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் உட்கார்ந்து இருந்தாருன்னு பைபிள்ல போட்டிருக்கு. See, wherever I see Jesus, இயேசுநாதர் வந்து நல்ல வேளை இயேசு பெந்தேகோஸ்து கிடையாது. அல்லேலூயா. இயேசு நார்மலானவர். இயேசு யதார்த்தமான தெய்வம். நாம எப்படி வாழணும் அப்படிங்கறத யதார்த்தமா சொல்லி கொடுக்க வந்தவர். அவர் மதவாதி அல்ல. இப்படித்தான் அப்படித்தான் இப்படித்தான். No. He was a cool person. அவர் கூலா இருந்தார் மக்களே. யாரை பார்த்தாலும் மக்களே
அவனை பார்த்த உடனே தெரியும் இவன் என்னென்ன குண்டாமணித்தனம் பண்ணிருப்பாங்கிறது. ஆனாலும் தோள்ல கை போடுவாரு. That is the reason I like Jesus. அதனாலதான் எனக்கு இயேசுவை பிடிக்கும் மக்கா. அல்லேலூயா. நான் நேத்தைக்கு சொன்னோம்ல, ஷீலா என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்கிறதோ, அல்லது நம்ம பிரதர் நேத்தைக்கே சொல்லிட்டார்ல, நம்ம ஆரோன் நம்முடைய சோல்ஜர் ஆரோன் அவர் வந்து என்னென்ன சின்ன வயசுல இருந்து இந்த வாலிப வயசெல்லாம் தாண்டி வரும்பொழுது கல்யாணத்துக்கு அந்த நாட்கள் எல்லாம் அந்த என்னென்ன தப்புகள் பண்ணினார் அப்படிங்கிறது எல்லாம் ஷீலாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அது பிறகு ஓ அவனா நீ அப்படின்னு அப்படி அவர்கள் கடந்து போய் விடுவார்கள் வீட்டம்மா வீட்டு. அது பிறகு இவரு ஜோம் பண்ணி ஆண்டவர் அந்த அம்மா செய்த பாவத்தை எல்லாம் ஆண்டவர் இவருக்கு வெளிப்படுத்திட்டாருனாக்கி, நீ வந்தா எனக்கு என்ன, வராத போனா எனக்கு என்ன, நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடு தெரியுமா அப்படின்றவாரு. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா பாவத்தையும் செய்ய தெரிஞ்சவனும் யாரும் கிடையாது, ஒரு பாவத்தையும் செய்ய தெரியாதவனும் யாரும் கிடையாது. அல்லேலூயா. நான் கடைசியா என்ன சொன்னமாக்கா? அல்லேலூயான்னு சொல்ல போறேன். எல்லா பாவத்தையும் செய்ய தெரிஞ்சவனும் யாரும் கிடையாது, ஒரு பாவத்தையும் செய்ய தெரியாதவனும் யாரும் கிடையாது. நான் அந்த சாம்பாருக்கு கதை சொன்னோம்ல மக்கா, உண்மையிலே சொல்றேன், ஒழுங்கா சமையல் செய்ய வேண்டுமானால் வயசு காலங்கள்ட்ட போய் சேர வேண்டும். அவங்க தான் ஒழுங்கா சமையல் ஒழுங்கா இருக்குன்னா அவங்கள்ட்ட தான் போகணும். ஆனா அவங்களுக்கு இமெயில்ல போய் இபியில பில்லு கட்ட சொன்னாங்க, அவங்களுக்கு கிட்ட தெரியுமா? நெட்ல சர்ச் பண்ணி எப்படியாக இபியில பில்லு கட்டணும் தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது, நமக்கு அது தெரியும். நமக்கு அன்னைக்கு பார்க்க ஒரு பிள்ளை மக்கா கொஞ்சம் சாம்பார் ஊத்து மக்கான்னு சொல்ல, அவ வந்து ஒரு ரசம் போல ஒரு சொல்யூஷனை கொண்டு ஊத்துனா, மக்கா இது ரசமா சாம்பார்? சாம்பார் அங்கிள், சாம்பார். உண்மையிலே சாம்பார் அது சொன்னது பிறகு எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எனக்குள்ள வந்து, அந்த சாம்பாருக்குள்ள நான் அப்படியே அந்த கரண்டியை போட்டு பார்த்து அது பருப்பு இருக்கிறதா என்று அகழ்வு ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். அதுல பார்த்தா கடைசியில 2 பருப்பு கிடந்து. பிரதர் பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். பரவ அந்த பிள்ளை அதை சாம்பார் என்று நிரூபித்து விட்டாள். அல்லேலூயா. ஆனா நான் அதை ரசம்னு தான் நினைச்சு சாப்பிட்டேன். நான் ரசம்னே சாப்பிட்டேன். ஒரு சிலருக்கு சாம்பார் வைத்தால் அது ரசம் போல காணப்படுகிறது. விஜயராணி சாம்பார் வச்சா சாம்பார் இருக்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னாக்க சாம் என்றைக்கோ அப்படியாக கடந்து சென்றிருப்பார். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்தான் ஆகணும், வேற வழி இல்ல. அல்லேலூயா. அப்புறம் இந்த திரும்ப வாசி மக்களே, அந்த மத்த யோவான் 8 அவர் உட்கார்ந்தவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது உபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாயிருக்கும் பொருட்டு சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் கருணாமூர்த்தி திருவாய் மலர்ந்து சொன்ன வார்த்தை, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவரு பிரமாணத்துக்கு மாறுபட்டு ஒண்ணு எங்கேயும் பேசல, கரெக்டா பிரமாணத்துல. ஆனா அதே சமயத்துல உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மீது முதலாவது கல்லெடுத்து எறியட்டும்னு இயேசு சொல்றாருல. நான் கேக்குறேன், பழைய ஏற்பாட்டுல பாவம் செய்யாதவன் தான் கல்லெடுத்து எறியணும்னு பைபிள்ல போட்டிருக்கா என்ன? பழைய ஏற்பாட்டுல ஒரு பொண்ணை விபச்சாரம் பண்ணா பாவம் செய்யாதவன் தான் அந்த பொண்ணை அந்த விபச்சாரத்துல பிடிபட்ட பெண்ணை கல்லால் எறிய வேண்டும் அப்படின்னு பழைய ஏற்பாட்டு லேவியராகமத்துல போட்டிருக்கா? இல்ல. அவள் கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும், அவ்வளவுதான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு வார்த்தை மக்களுடைய மனசாட்சியை டச் பண்ணுது. மக்களை சட்டத்துக்கு அப்பாற்பட்டு மக்கள் நம்மகிட்ட வருவாங்க. சட்டத்துக்கு அப்பாற்பட்டு சட்டத்தை எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு மக்கள் பணிந்து நம்ம கிட்ட வருவாங்க. எப்ப தெரியுமா மக்கா? நம்முடைய வார்த்தை அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்தார். அந்த இடத்துல நாம இருந்திருந்தோம்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஆரோன் அந்த பிள்ளைக்கு அந்த விபச்சாரத்துல பிடிபட்ட பெண் இருக்கக்கூடிய இடத்துல இயேசு கிறிஸ்துவுடைய ஸ்பாட்ல நீங்க இருந்திருப்பீங்கன்னா, ஆரோன் இவளை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, ஆரோன் என்ன சொல்கிறீர்கள் அப்படி சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? நியாயப்பிரமாணத்தின்படி செய்யுங்கள். எனக்கு வடசேரிக்கு போய் இறைச்சி வாங்கிட்டு இறைச்ச குளத்துக்கு போறதுக்கு நேரம் ஆச்சு.
அவளை என்ன வேணாலும் செய்யுங்க. சோத்திரம் துதி பாத்திரம் துதிய துதிய சோத்ர 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 சோத்ர. அப்புறம் இங்க வந்து ஆண்டே பிரதான பாவி. நம்ம என்ன தெரியுமா, நாம நியாயப்பிரமாணப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா பேச்செல்லாம் என்ன தெரியுமா, பாட்டு. இங்க பாட்டு, எப்போ என்ன பாட்டு. பண்புரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதான. இது நிஜமா உணர்ந்தா பாடுங்க. உணர்ந்து பாடுனா அவளை நீ காப்பாத்திருப்ப. ஆனா உங்களுடைய ஆனஸ்டான ஹார்ட்டை நான் பாராட்டுறேன். யாரோ உண்மையில உண்மையை சொல்லிட்டாரல, நீடோழி வாழ்க்கை. இதை கேட்டு சந்தோஷப்படுறீங்களா ஷீலா? ஆமேன். இதை நான் உடனே பின்னாடிட்டு கேட்கணும் இல்ல, அவர் நீடு ஊழி வாழ்கைன்னு சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கணும்ல. உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மீது முதலாவது கல்லெடுத்து எறியட்டும். அப்படி சொன்ன அடுத்த செகண்ட் சுத்தி நின்ற டுபாக்கூர்களுடைய ரியாக்ஷனை பாருங்க. தொடர்ந்து வாசி. அந்த டுபாக்கூர்கள் எல்லாரும் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இதுல கல்லெடுத்து வச்சிருந்தவன் எல்லாம் யாரு தெரியுமா? பெரியோர் முதல் சிறியோர் வரை. விபச்சாரம்னா என்னன்னு தெரியாதவன் கல்லெடுத்து வச்சிருக்கான். ஒருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே. இவளுக்கு எப்படி இவர் ஆண்டவர்னு தெரியும்? இவ ஒரு பாவி. இவளுக்கு இயேசுவுக்கும் சம்பந்தம் இருக்கும்னா இயேசு கிட்ட வந்திருப்பாள்ல. இவளுக்கு எப்படி இவர் ஆண்டவர்னு தெரியும்? இல்லை இல்ல சார் அப்படி சொல்லிருக்கலாம்ல. ஆனா இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்றாருல்ல. இல்லை ஆண்டவனேன்னு கூட சொல்லல, இல்லை ஆண்டவரேன்னு சொல்ல. இல்லை ஆண்டவரே தானே போட்டிருக்கு. இல்லை இவளுக்கு எப்படி தெரியும் ஆண்டவரேன்னு? நான் சொல்லட்டுமா? இவ்வளவு கேவலமான அசிங்கமான மோசமான பாவம் செய்த என்னையும் காப்பாற்றுவதற்காக வேண்டி 33 வயசான ஒரு வாலிபன் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்க முடியுமானால் அது பரமாத்மாவுடைய மனித வடிவமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை அவள் தெளிவாக புரிந்து கொண்டாள். அல்லேலூயா சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். நமக்கு மதிப்பு எப்படி தெரியுமா மக்களை உருவாக்கும்? அன்புள்ளவனுக்கு இந்த உலகம் கடைசியா மதிப்பு கொடுக்கும். சட்டம் பேசுறவனை பார்த்து லைட்டா புன்சிரிச்சுக்கிட்டு தூர நின்னுகிட்டு திட்டிக்கிட்டு தான் நிற்கும். சட்டத்தை தூக்கி விழுங்கக்கூடிய வலிமை அன்புக்கு உண்டு. இன்னைக்கு காலையில நம்ம அதை கற்றுக்கொண்டோம். சட்டத்தை தூக்கி விழுங்குகின்ற வலிமை அன்புக்கு உண்டு. அல்லேலூயா. நான் தூத்துக்குடிக்கு ஒரு தடவை பிரசங்கம் பண்ண போயிருக்கேன். நேரம் 9:10 செய்திகள் தொடர்கின்றன. தூத்துக்குடிக்கு நான் பிரசங்கம் பண்ண போயிருக்கும் பொழுது நல்ல கவனமாக கவனிங்க. அங்க ஒரு பிரதர் முழங்கால நின்னுட்டு, அவர் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், முழங்கால நின்னுட்டு அவர் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த பிரசங்கத்துல நான் எடுத்த வசனம் என்ன தெரியுமா மக்கா? இன்னைக்குள்ள ரோமர் 15:7. அப்ப நான் சொன்னேன், அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவால் ஏற்றுக்கொண்ட விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண் தூத்துக்குடியிலே இந்த சபையிலே வருவாளா இருந்தால் அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர் தயாராக இருக்கிறீர்கள்னு கேட்டேன் பாருங்க. கூட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே முழங்கால நின்றுட்டு இருந்த பய அந்த கேள்வியை கேட்ட உடனே பய உட்கார்ந்துட்டான் கீழே. அவன் கல்யாணம் பண்ணாதவன். அப்ப அவன் யாருன்னு அர்த்தம்? அவன் ஆன்மீகவாதி கிடையாது, மதவாதி. தனக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுயநலவாதி. பாவியாக உள்ளே வர அவுகரடி, அவங்கள அப்படியே ஏற்றுக்கொள்ள நீ ரெடியா? ரெடியா? ரெடி? 1 2 3. மக்களே, வெளியில உள்ள இந்துக்கள் எல்லாம் மதவெறி பிடிச்சவங்க கிடையாது மக்கா, ஆதரவற்றவர்கள். பாவத்தோடு இருக்கக்கூடிய மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வலிமையுடைய ஆன்மீகவாதிகள் இங்க கிடையாது. அங்கியும் லுங்கியும் இந்த கையில குச்சியும் தொப்பியும் வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா பாவியை நேசிக்கின்ற ஏற்றுக்கொள்கின்ற வலிமையுடைய மனம் உயர்ந்த உள்ளத்துக்கு உரிமையாளர்களை மக்களால் பார்க்க முடியவில்லை. நீ என்னத்தை வால் போஸ்ட் அடிச்சு ஓட்டு, என்னத்த சத்திய விழிப்புணர்வு கூட்டு, என்னத்த சமாதான பெருவிழா, ரட்சிப்பு பெருவிழா, அந்த பெருவிழா, இந்த பெருவிழா. அங்க பெருவிழால போய் பார்த்தா 15 எண்ணம் உட்கார்ந்துருக்கு.
முந்தா நாள் நம்ம BTHல பார்க்க அங்க ஒரு ட்ரம் எல்லாம் அடிச்சுட்டு ஒரு 10,000 பேருக்கு பாடக்கூடிய அளவுக்கு அங்க பயங்கர பாட்டு கேக்குது. உள்ள போய் பார்த்தா ஒரு 4-5 வயசு காலம் உட்கார்ந்துட்டு இருக்குது. ஏன் தெரியுமா மக்கா சபைக்கு மக்கள் வரதில்லை? ஏன்னா அவன் வந்தாலும் நீயும் நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுதான் உண்மை. அவன் வந்த உடனே முதல்ல கேட்க கேள்வி என்ன தெரியுமா? சார் நீங்க வீட விடம் எதுக்கு தெரியுமா? ஆழமான ரகசியம் என்ன தெரியுமா? அவன் என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்கணும்ல. பாவிகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வலிமை நமக்கு இருக்கும்னா ஒரு பாவி கூட வெளியே கிடக்க மாட்டான். அவ்வளவு உள்ள வந்துரும்ல. அல்லேலூயா. கெட்ட வார்த்தை ஒருத்தன் பேசிட்டான், நான் கேட்கிறேன், நீ கெட்ட வார்த்தை பேசுனது இல்லையோ? பொய் சொல்லிட்டான், நீ பொய் சொன்னது இல்லையோ? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோட விபச்சாரம் செய்து ஆயிற்று அப்படின்ற அது பாவமானால் இங்க இருக்குங்களே எத்தனை பேர் யோக்கியமா இருக்கும்? பிரதர் என்ன இப்படி சொல்லிவிட்டிய? தன் சகோதரனை பகைக்கிறவன் மனித கொலைபாதகன் அப்படின்னு இங்க எத்தனை எண்ணம் தேர்றோம்? சோத்திர ஆண்டவர் என்ன எங்களை ஒண்ணு செய்யப்படாத ஆண்டவர், இடுப்புல ஒரு வலி. நான் திரும்பவும் சொல்றேன், 4 மாவடிக்கு போறவங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட உள்ள அன்பினாலேயோ தேசம் ரட்சிக்கப்படுறதுங்க திறப்பின் வாசல்ல நின்று ஜெபம் பண்ணதுக்காக ஒரிசாவில் உள்ள மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும், நேபாளில் உள்ள மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும்னு கூம்பு வெப்பராளத்தோடையா போகணும்? எல்லாம் தனக்கு இடுப்பு வலி சுகமாகணுங்கிறதுக்காக வேண்டி. ஒரு தடவை ஒரு பாஸ்டர் பயங்கர பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பொம்புள்ள திடீர்னு, அவருக்கு ஒரு நீண்ட தாடி உண்டு, அவர் பயங்கர நீண்ட தாடியை வச்சு இப்படி ஆட்டி ஆட்டி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிரசங்கத்தை கேட்ட அந்த பொம்புள்ள திடீர்னு அழ ஆரம்பிச்சு. ஃப்ரெண்ட்ல இருந்த பிள்ளை உடனே அவர் சொல்லுவாரு, பாருங்க ஒரு சகோதரி இந்த பிரசங்கத்தை கேட்டு அழுது ஒப்பு கொடுக்கிறார்கள். மகளே, அவன் எல்லாம் முடிச்சது பிறகு கேட்கறாங்க, நீங்க அழுதுட்டு இருந்தீங்க சிஸ்டர், நிஜமாகவே இந்த பிரசங்கத்தை கேட்டுதான் அழுதீங்க? இல்ல பாஸ்டர், 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆடு காணாம போச்சு, அந்த ஆட்டுக்கு இது போல ஒரு தாடி உண்டு, நீங்க ஆட்டி ஆட்டி பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு அந்த ஆட்டுக்கு ஞாபகம் வந்து அழுதுட்டேன் பாஸ்டர். இவ்வளவுதான் ஆகும். நீ என்னத்துக்கு மக்களை அழ வைக்க? மக்கா பாஸ்டர்னாலே அழ வைக்கணும். ஒரு ஆளு சொல்லியிருக்காரு, அகத்தியன் பிரதர் ரொம்ப மக்களை சிரிக்க வைக்கிறார். நீ போய் சொல்லு, 2000 வருஷமா பாஸ்டர்மார் எல்லாரும் சேர்ந்து மக்களை அழ வச்சது போதாதான்னு கேட்க. 2000 வருஷமா அழ வைக்கிறது மட்டும்தான் ஊழியக்காரங்களுடைய. நீ கவலைப்படாது, அது வரைக்கும் நல்லா தான் இருப்பா. இந்த கவலைப்படாது எங்க பார்த்தாலும் சரிதான். கரைய வைக்கணும்னே ஒரு கூட்டம் சுத்திட்டு நடக்குது, அழ வைக்கணும்னே ஒரு கும்பல் சுத்துதியா. சூட்டு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து இறங்கி நின்று அடுத்த செகண்ட் அள வைக்கணும். அது ஏற்கனவே நொந்து போய் உட்கார்ந்து இருக்கு, கொஞ்சம் சிரிக்கட்டான். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, மெட்ராஸ்ல ஒரு ஊழியக்காரர் தோல்ல கை வச்ச உடனே அவன் சிரிக்கான், தலையில கை வச்ச உடனே அந்த பிரதர் அந்த விசுவாசி சிரிக்கிறார். சிரிப்பின் ஆவி இது பைபிள்ல இருக்கான்னு கேட்டேன். நான் சொன்னேன், அள வைக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள் இருக்கும் பொழுது சிரிக்க வைப்பதற்காக அந்த ஒருத்தனையாவது விட்டு வைங்களேன் பிரதர். அள வைக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது விசுவாசிகளை சிரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தனாவது இருக்கட்டுமே. நான் சொல்ல விளங்கினவங்க மட்டும் கொஞ்சம் கை வைத்துங்க பார்க்கலாம். கலங்காதே மகளே, அந்த பாட்டு நான் ஃபாதரை பார்த்தா பேசணும்னு நான் நினைச்சிருக்கேன். அந்த பாட்டை கலங்காதே, அந்த ராகம், அது முகாரி ராகம் போல ஒரு ராகம், அந்த ராகத்தில் பாட ஆரம்பிச்சு அடுத்த செகண்ட் எல்லாரும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பாட்டை எப்படி பாட்டு? கலங்காதே மகனே கலங்காதே ஜிஞ்சாகி ஜிஞ்சாகி ஜிங் டடாக டடங் டடாக டடா டடாக டஜங் டடாக டஜங். அந்த பீட்டை பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். sometimes like கலங்காதே, சந்தோஷம் பொங்குகின்றது அப்படி பாடணும். சந்தோஷம் பொங்குகின்றது ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து சந்தோஷம் பொங்குகின்றது.
என்ன கொண்டு கழியல ஐயா, என்ன கொண்டு கழியல. அந்த அந்த டெக்ஸ்டுக்கு தகுந்தவாறு நம்முடைய டியூனை மாத்துறது நல்லதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே ஜிஞ்சாக்கு ஜிஞ்சா கலங்காது. அது ரா கொஞ்சமா நல்லா இருக்கும். ஏற்றுக்கொள். புருஷன் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா தான் நீ சரியாய் வருவ அப்படிங்கிறது கர்த்தருடைய சித்தத்தினால தான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுகிட்ட கர்த்தரையே கொழுவி விட்டுருக்காரு. மக்களே, கர்த்தர் கொழுவி விட்டுருக்காரு. விளங்குனவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேருக்கு என்ன பிரதர் நீங்க இப்படி பேசுதீங்களே, ஒன்ன சரியாக்கி கொண்டு வரணும்னா அப்படிப்பட்ட ஒரு ஆளு கையில கொண்டு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர். இல்லன்னா நீ சரியாக மாட்டே. இல்ல மக்கா, it is the will of God. ஏற்றுக்கொள். அந்த விபச்சாரத்துல பிடிபட்ட பெண், இன்னைக்கு நான் சொல்றேன், இதே ஊர்ல இறச்சகுளத்துல விபச்சாரத்துல பிடிபட்ட ஒரு பெண் விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அவ இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த ஊர்ல உள்ள பெண்ணு கட்டாத பயலோ யாரங்களும் அந்த அந்த மாதிரி ஒரு பிள்ளையை கட்டுறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? அகத்தியன் பிரதரை கூப்பிட்டு சத்திய விழிப்புணர்வு கூடுகை நடத்த வேண்டிய தேவையே கிடையாது மக்கா. வரக்கூடியவன் அப்படி ஏத்துக்கிட்டாலே போறோம். மிகப்பெரிய சத்தியம் அதுதான். പ്രിയപ്പെട്ട കർത്താവിന്റെ പൈതലുകളെ, മോശ തന്റെ കയ്യിൽ വെച്ചിരുന്ന വടിയുടെ വലിപ്പം നിങ്ങൾക്കറിയാമോ? ആ പത്രോസിന്റെ അമ്മാവിയമ്മയ്ക്കാണ് പനി വന്നത്, ആ കൊച്ചമ്മയ്ക്ക് വന്നില്ല. ആ പ്രൈസലോടെ അത് വല്യമ്മയ്ക്ക് വന്നില്ല, അമ്മയ്ക്ക് വന്നില്ല, അച്ചായന് വന്നില്ല, അമ്മാവിയമ്മയ്ക്ക് പനി വന്ന്. പ്രിയപ്പെട്ടവരെയും ഹല്ലേലൂയ. இப்படி பேசி பேசி 2000 വർഷமா നാസ കുപ്പയാ പോയി. മോശ തന്റെ കയ്യിൽ വെച്ചിരുന്ന വടിയുടെ വലിപ്പമൊക്കെ നമ്മൾ അറിഞ്ഞിട്ട് ഇപ്പൊ എന്താ കാര്യം മക്കളെ? മോശയുടെ കയ്യിൽ വെച്ചിരുന്ന വടിയുടെ വലിപ്പം നമ്മൾ അറിഞ്ഞിട്ട് ഇപ്പൊ എന്താ കാര്യം? அதை வச்சு என்ன பண்ணுனா அதையும் போட்டேன். பத்ரோസിന്റെ അമ്മാവിയമ്മയ്ക്ക് വന്നത് പണിയാണ്, തലവേദന അല്ല, എയ്ഡ്സ് അല്ല, അത് പിന്നെ കുളിർ ജ്വരമല്ല, പക്ഷേ അത് പനിയാണ് പ്രിയപ്പെട്ടവരെ. അത് പന്നിപ്പനിയാണോ? അല്ല, അത് മലേറിയ പനിയാണോ? അത് നിങ്ങൾക്കറിയാമോ? ആർക്കും അറിഞ്ഞൂടാ. പക്ഷെ ഈ വർഗീസ് അച്ചായൻ അറിയാം. എന്തറിയാം? അത് അറിഞ്ഞുകൂടെന്ന് എനിക്കറിയാം. ഹല്ലേലൂയ. இதுக்கு பேர் தான் பிரசங்கம். என்ன கொண்டு முடியல மக்களே. 2000 வருஷமா இந்த பெந்தகோஸ்தே ஊழியக்காரங்களும் பயங்கர பைபிள் ஸ்டடியும் டீப் நாலேஜ். இந்த நாலேஜ் கூடி கூடி பார்த்தா ஒருத்தன் பேச மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான் மக்களே. இந்த 11 17 அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் ஏன் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள்? ஆரோன் ஏன் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள்? ஆரோன், உன்னுடைய வேதாகமம் எங்கே மகனே? காணாமல் போன வேதாகமம் கண்டெடுக்கப்படுமானால் ஆரோனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் 17:11. எப்படி நற்குணசாலிகளாக மாறினார்கள்? ஆராய்ச்சி, வேத ஆராய்ச்சியினுடைய முடிவு மனிதனை நற்குணசாலியாக மாற்றுகின்றது. ஆனா இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வேத ஆராய்ச்சியாளர்கள் டிவியில உட்கார்ந்து பேசுறவங்களும் பயங்கரமா வேத ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி அது எங்க போய் முடியுது தெரியுமா? ஒரு ஊழியக்காரனால இன்னொரு ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ள முடியல. வேத ஆராய்ச்சிகள் கடைசியில் எங்க போய் நிக்குது? யாராலையும் யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவனுக்கு வெளிப்பாடு கிடையாது. எனக்கு அந்த வெளிப்பாடை ஆண்டவர் தந்திருக்கிறார், ஏற்றுக்கொள்ள முடியல. Nobody is able to understand and accept anybody in the world. യേശുനാമത്തിലെ ജ്ഞാനസ്നാനമാ, തിരുമുഴുക്ക് ജ്ഞാനസ്നാനമാ, തെളിപ്പ് ജ്ഞാനസ്നാനമാ, പിതാകുമാരൻ പരിശുദ്ധാവി നാമത്തിനാമ ജ്ഞാനസ്നാനമാ, അങ്കിയ ലുങ്കിയ, അയ്യോ എന്നെ കൊണ്ട് முடியல. ஆமா, சிபிஎம் சபைக்கு போனா இயேசுநாதரையே ஷேவ் பண்ணி விடுவார்கள் பிரியமானவர்களே. ஆனா தெரியுமா அந்த மேட்டர் உங்களுக்கு தெரியுமா? நல்ல வேளை ஆண்டவர் அங்க போக்குவரத்தே கிடையாது. சும்மா சொல்லு மக்கா, இயேசு எல்லா இடமும் போவார். இல்லைன்னாக்கா நம்மளால நில நிக்க முடியாது. இங்கேயும் ஆண்டவர் நின்றுகிட்டு இருக்காரு மக்கா. அல்லேலூயா. ஆண்டவர் சாலசாரமிக்கு வரமாட்டாருன்னு எவனெங்கிலும் ஒரு கள்ளம் சொல்லுவான். ஆண்டவர் எல்லா இடமும் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? ஏன்னா ரட்சிப்புன்னு சொல்லக்கூடியது கிருபையினால் கொடுக்கப்படுவது. அல்லேலூயா.
ஆனா நான் ஆறாமலியில் இருக்கும்போது செலக்ஷன் ஆர்மி மக்கள் இப்படி இந்த பேட்ஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கங்க எல்லாம் போவாங்க. ஆனா இவங்க என்ன கருத்தை சொல்லுவாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம என்ன கருத்தை சொல்ல போறோம், பப்ளிக்ல நம்ம என்ன கருத்தை சொல்ல போறோங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. என்னுடைய சின்ன வயசுலயே கிறிஸ்தவம்னு சொன்னாலே எனக்கு ஒரு இருட்டா தான் இருந்துச்சு, ஒண்ணுமே புரியல. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படி கத்தோலிக்க ஃபாதர் சொன்ன உடனே உம்மாடம் இருப்பாராக, இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். எங்கனோடு எழுப்பினே ஓய், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். உடனே சபையார் எல்லாரும் சேர்ந்து அது தகுதியும் நீதியும் ஆனது. ஒண்ணுமே புரியல. ஆனா இப்ப 48 வயசாச்சு மக்களே, எனக்கு 48 வயசு முக்காக்களவாங்க. அல்லேலூயா. இந்த 48 வயசாகும் போது நான் கண்டுபிடிக்கிற மக்களை இந்த வேதாகமத்தினுடைய கருப்பொருள் ஸ்நேகம். நானும் ஞானஸ்தானத்தை வச்சு எல்லாம் ஒருபாடு சண்டை எல்லாம் போட்டுட்டோம். ஞானஸ்தானத்தை பற்றியும் அபிஷேகத்தை பற்றியும் பைபிளுடைய கருத்துகள், என்ன ட்ரெஸ் போடணும், மீச வைக்கலாமா மீச வைக்க கூடாதா, மீச வைக்க கூடாது அப்படின்னு பைபிள்ல வசனம் மத்தேயு 42ஆம் அதிகாரத்துடைய 36வது வசனம் சொல்லுகிறது. எடுத்து பாருங்க நீங்க. அப்ப கொஞ்சம் பேர் எடுத்தாச்சு. மத்தேயு 42 சொன்ன உடனே சோதர ஆண்டவரே ஏற்றுக்கொள். அல்லேலூயா. காத்துக்கொள் காத்துக்கொள்னு சொல்றீங்க பாத்தீங்களா, நான் சொல்றேன் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள். வெளியிலிருந்து மக்கள் வந்தா ஏற்றுக்கொள். அல்லேலூயா சொல்லுங்க, ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள். வெளியிலிருந்து மக்கள் வந்தா ஏற்றுக்கொள். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல நான் அடுத்தவனை ஏத்துக்கிட்டேன்னா இயேசு கிறிஸ்துவுடைய பெயருக்கு பெருமை வரும்னு ரோமர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம் சொல்லுதே. அதனால நாளைக்கு வெளியில போகும்போது யாராவது உன்னை பகைத்தார்களானால் பகைக்கிறவர்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை தாரும் என்று ஜெபம் பண்ணு. இடுப்பு வேதனை ஆட்டோமேட்டிக்கலா மறைந்து விடும். அல்லேலூயா. நீ இடுப்பு வலிக்காக ஜெபம் பண்ணு, தலைவலிக்காக ஜெபம் பண்ண வேண்டாம் மக்கா. சுபாவம் மாறுறதுக்காக ஜெபம் பண்ணு, இடுப்பு வலி ஆட்டோமேட்டிக்கலா மறைஞ்சிடும். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம சுபாவம் மாறட்டும் மக்களே. இந்த பையன் ஒரு பௌத்தரு இல்லாத ஒரு பையன் கிடக்கான் இல்ல அவன் வீட்டுல, அவன் தான் ஊழியக்காரனா வருவான் மக்கா. நான் உண்மையில சொல்ல ப்ராஃபஸியா சொல்றேன். ஏன்னா உங்க முன்னாடி உட்கார்ந்துக்கூடிய நான் எவ்வளவு யோக்கியங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் மக்கா. நான் ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தேங்கிறது எனக்கும் அந்த பரமாத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நம்ம நாங்க உங்க உட்கார்ந்து இருக்கோம்ல சோதரன், அப்படி அவங்க பரிசுத்தவான்கள் அவங்க, நாங்க எல்லாம் யாருங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? நம்முடைய பழைய வாழ்க்கையை ஆண்டவர், நான் நேற்றுக்கு சொன்னோம்ல, இந்த உட்கார்ந்துக்கூடிய பாட்டிகள் தங்களுடைய 18வது வயசுல சோதரன் பக்கத்து வீடு தாத்தா பார்த்து டொயங்க டொயங்கன்னு கண்ணடிச்சு அந்த தாத்தாவை கரெக்ட் பண்ணிட்டு ஓடி 2 வருஷத்துக்கு பிறகு குழந்தையோடு திரும்ப வந்தாங்க. அந்த குழந்தையை பெற்றோர் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்களே. அல்லேலூயா. ஏற்றுக்கொள் மக்களை. தப்பு பண்ணாதவன் யாருமே கிடையாது. தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறதான் தப்பு. அல்லேலூயா. எல்லாரும் ஏற்றுக்கொள். இந்த பெண்ணு பார்க்கும்போது தயவு செய்து, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா பிரதர்? அழகா தெரியும், அமைதியின் வடிவமாக அமர்ந்திருக்கின்றார். தெளிவா தெரியும். உனக்கு மேரேஜ் ஆகாமலே நீ ஏன் மக்கா ஒரு மாதிரி இருக்கு? கல்யாணம் பார்க்கும்போது அழகு இல்லாத பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்க மக்கா, நீ நிம்மதியா வாழ்வ. இல்லன்னு வச்சுக்க, உன் பெண்டாட்டி அண்ணே வாங்கினேன் இது உன் பெண்டாட்டின்னு வச்சுக்க, கையோட நடிப்பல. எவனாவது ஒருத்தன் உன் பெண்டாட்டியை பார்த்துட்டோம்னாக்கி உன் பெண்டாட்டியை பார்ப்பேன், அவனை பார்ப்பேன், அவனை பார்ப்பேன், பெண்டாட்டியை பார்ப்பேன். பிளசர் நோய் வந்து செத்து போயிருவேன். ஆமா, ஏன் பெண்டாட்டி நீ பாக்குறியா? ஏல நீயும் பண்ணு கட்டதுக்கு முன்னாடி ரொம்ப பேரை பார்த்திருக்க இல்ல? நீ எதை விதைச்சியோ அதை பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்திருக்க வேண்டும். அல்லேலூயா.
இப்ப கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க இந்த மணியனை திரும்ப விழிச்சப்படாது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க நான் திரும்பவும் இந்த ஊருக்கு வரும் நினைக்கிறோம்? கைவந்து பார்க்கலாம். நிஜமாவா? நீங்க இப்படி உயர்த்துவீங்கிறது எனக்கு தெரியுமாக்கா. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் ஆண்டவர் உங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அல்லேலூயா. எப்படி வாழ்ந்தால் தேசம் கர்த்தர் வசப்படுமோ அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதற்காக கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கின்றார். கர்த்தர் அசைவாடுவாராக சொன்னாங்க. எதுக்காக அசைவாட வேண்டும்? நம்முடைய சுபாவத்தை மாற்றுவதற்காக அசைவாடும். எத்தனையோ அசைவாடல் கூட்டங்களுக்கு நான் போயிருக்கிறேன். ஆவியானவருடைய அசைவாடல் கூட்டங்களுக்கு எல்லாம் நான் போயிருக்கிறேன். எல்லாம் கடைசியில இந்த மண்ணுக்குரிய லாபத்தை பற்றி தான் பெருசா பேசுறாங்க. ஆனா இயேசு வந்தது மக்களே, அவரை போல நம்மளை மாற்ற வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதே மாதிரி உனக்கு கவர்மெண்ட்ல மாப்பிள்ளை, கவர்மெண்ட்ல வேலை பார்க்க மாப்பிள்ளையா பார்க்காத. அவன் உறங்கியே நாசமாயிருவான். கவர்மெண்ட்ல எனக்கு கவர்மெண்ட்ல ஒரு மாப்பிள்ளை கிட்டுமா? கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் ஏன்னா ஒரு வேலை செய்யாம இருந்தாலும் பைசா கிட்டும் இல்லையா? கோட்டார் ஆஸ்பத்திரியில வேலை பார்த்தா போறோம், ஒரு வேலையும் கிடையாது. அவனுக்கு மாசந்தோறும் 40,000 ரூபாய் சும்மா சொலையா கிட்டும் இல்லையா? ஆண்டவரே கவர்மெண்ட்ல ஒரு வேலைக்காரனை தாரும் ஆண்டவரே. உண்மையில ஜெபத்தை எல்லாம் கேட்டு கடவுள் எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு தெரியுமா? நம்ம கிறிஸ்தவங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு. என் அன்பு மக்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால தான் இந்த இறைச்ச குலத்துக்கு அகத்தியன் பிரதர் மாறிப்பட்ட ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். God has brought me because he loves you. உங்களை நேசிக்கிறார் மக்களே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும். இந்த பாட்டு யாரு பாடுனதுன்னு ஒரு பயல்கிட்ட கேட்டேன். அவன் சொன்ன பதில் அந்த பயலை மறக்கவே முடியாமல் ஆக்கிவிட்டான். இந்த பையன் சொன்ன தெரியுமா? இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் என்ற பாட்டு யாரு பாடுனதுன்னு கேட்டது அவன் சொல்லுவான், ஏன்னா இது மாணிக்கத்தின் மனைவி எழுதி இருக்க கூடும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு இது மாணிக்கம்னா இயேசுன்னு அவனுக்கு தெரியாது இல்லையா? இரு பரிவாரங்கள் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் அப்படின்னா என்னது மக்கா? அந்த பாட்டுல வரக்கூடிய இரு பரிவாரங்கள் எதை குறிக்கிறது? யாருக்கு தெரியும்? இரு பரிவாரம்னா ரெண்டு பண்டாட்டியோட வராங்க. அது இந்த அம்மா பாடுறாங்க, இரு பரிவாரங்கள் அப்படிதானா? ரெண்டு பண்டாட்டியோட வரதை பற்றி குறிக்கிறது. இத மெட்ராஸ்ல ஒரு பாஸ்டர் சந்தோஷமா பாடுகாரு. நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ சம்பவிக்க போகுது, அசம்பாவிதம் ஏதோ சம்பவிக்க. பரிவாரம்னா என்னது? பாஸ்டர்மா யாரா சொல்லுங்க பாஸ்டர், இந்த பரிவாரம்னா என்னது? ரெண்டு பரிவாரம் என்னது? சாம், ரெண்டு பரிவாரம் எதை குறிக்கிறது? Now listen to me very carefully. எப்படி மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கற்று தந்த அன்பு அண்ணா கண்ணா இயேசு ராஜா. அல்லேலூயா. இப்ப இந்த டி-ஷர்ட் போட்ட பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் மேல வாங்கல. அதாவது இந்த வசனம் போட்ட டி-ஷர்ட், குயிக்கா சீக்கிரம் வாங்க. இந்த வாசகம் போட்ட டி-ஷர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எழும்பி பிரதர், குயிக்கா எழும்புங்க பிரதர். இந்த வயசான கிளைகளை போல இருக்கீங்களா? இந்த மாதிரி டி-ஷர்ட் போட்ட பசங்க எல்லாம் கொஞ்சம் மேல வாங்க ப்ளீஸ். கிருபா எங்க? கிருபா பிள்ளைகள வாங்க, பிள்ளைகள வாங்க சீக்கிரம் வாங்கல. எல்லாம் மேல வாங்கல பிள்ளை, மேல வாங்க. மேல வாரதுக்கு மடிச்சு அனுவேன். என்ன லாங்குவேஜ்? இந்த டி-ஷர்ட் எதை குறிக்கிறது தெரியுமா? நேத்தைக்கு ரொம்ப பேர் வாங்கினாங்க. இல்ல பயிலுவ யாரும் மேல வரல. இந்த கொஞ்சம் பேர் போடுவதற்கு அப்படி ஆக தைரியம் கொண்டரு வரையல், தைரியம் கொண்டரு வரையல். அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன், அனைத்தையும்
கொஞ்சம் குறைச்சு மக்கள். ஓ போன், மேட்ரு போன்ல இருக்குது. போனு தான் அவ்வளவு பிரச்சனை காரணமாக்கா. ஆமா, நேத்தையும் நம்ம பார்த்தல மக்களே, ஃப்ரண்ட்ல வாங்க. அனைத்தையும் அன்போடு செய்யுங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு டி-ஷர்ட்டை நீங்க எல்லாம் போட்டுட்டு போனோம்னு நான் ஆசைப்படுறேன். இந்த பக்கம் காட்டு மக்களே. அனைத்தையும் அன்போடு செய்யுங்க. ஆம்பளைகள் எல்லாம் ஆனா பிறந்தவனும் இங்க தான் இருக்குங்க. எங்க கன்னியாகுமரி மாவட்ட எங்க நம்ம கருங்கல் லாங்குவேஜ் கிஞ்சிலேண்ணா ஓய். அடுத்து இந்த பக்கம் பாருங்க. பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதையே நீயும் பிறருக்கு செய். இந்த டி-ஷர்ட்டை போட்டுட்டு போகும்போது இந்த போத்தீஸ் இருக்கலாம் மக்களே, போத்தீஸுக்கு உள்ள போகும்போது அங்க ஏகப்பட்ட கூட்டம். மண்ணிட்டா மண்ணு கீழே விழாது, பயங்கர கூட்டம். அப்போ நாங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து இந்த டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு போய் அங்க ஏகப்பட்ட பாஸ்டர் மாதிரி இருக்காங்க. ஏன்னா சுழுவுல கிடைக்கும்னா அங்க பயங்கர கூட்டம் வருவாங்க. விலை குறைச்சி விஷம் கிடைச்சாலும் வாங்குறதுக்கு குறைய கண்ணு ரெடியா தான் இருக்குது. அப்போ இந்த டி-ஷர்ட்டை போட்டுட்டு பார்க்கும்போது அங்க உள்ள இந்துக்கள்கிட்ட கேட்டோம், இஸ்லாமியர்கள்ட்ட கேட்டோம், பாஸ்டர்ஸ் கிட்ட கேட்டோம், கிறிஸ்டியன்ஸ் கிட்ட கேட்டோம். அது இந்த கிறிஸ்டியன்ஸும் பாஸ்டர்ஸும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா இந்துக்கள் கிட்ட பேசும்போது இது ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. தேங்க்யூ மக்கள். அடுத்தது இந்த வாங்க பிரதர், வாசிங்க. மேல் ஜாதி என்று கர்வம் கொள்வது மட்டுமல்ல, கீழ் ஜாதி என்று ஒத்துக்கொள்வதும் பெருங்குற்றமாகும். இது பார்த்த உடனே உண்மையிலே இந்த போத்தீசன் கிடையாது. இந்த டி-ஷர்ட்டை நான் எங்கெல்லாம் மெட்ராஸ் எல்லாம் போட்டு சுத்தணும், வலது கையில சிகப்பு கயிறு கட்டினவன் பட்டா போட்டவன் சொல்றான், சார் உண்மையை சொல்றீங்க சார், இனிமே நான் என்ன கீழ் ஜாதின்னு ஒத்துக்கவே மாட்டேன் சார் அப்படின்றான். ஒரு ஆள், ஒரு ஆட்டோ டிரைவர் இந்த வசனத்தை பார்த்துக்கிட்டு, ஒருவன் தன்னை கீழ் ஜாதி என்று ஒத்துக்கொள்வது தற்கொலை செய்வதற்கு சமம் அப்படின்ற இந்த டி-ஷர்ட்டை பார்த்துக்கிட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் என் கையை பிடிச்சு இந்த பக்கம் முத்தம் கொடுக்கிறாரு. கொடுத்துக்கிட்டு அழுவுறாரு. ஓன்னு. ஏங்க அழுவுறீங்கன்னு கேட்ட சொல்றாரு, கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு சார், எல்லாரும் ஜாதி வெறி ஏத்தி விடுறாங்க, ஆனா கடவுளை மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க நான் கீழ் ஜாதியும் கிடையாது மேல் ஜாதியும் கிடையாதுன்னு சொல்றீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நான் ஓன்னு அழுவுறாரு ஆட்டோ டிரைவர். உடனே அழுக வந்ததுக்கு காரணம் ஒரு ஸ்மால் போட்டிருப்பாரு மாதிரி தெரியுது. ஆனாலும் அவர் ஒரு பாடத்தை அன்று கற்றுக்கொண்டார். பின்னாடி பாருங்க, ஒருவன் தன்னை கீழ் ஜாதி என்று ஒத்துக்கொள்வது படைத்த கடவுளை இழிவுபடுத்துவதாகும். அல்லேலூயா. ஆமென். மிஸ்ஸஸ் பாலையா ஒரு டி-ஷர்ட் வாங்கி போடுங்க. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு தரப்படுவது வரை ஜாதி ஒழியாது. இது உண்மைன்னு சொல்றோம், கை வைத்துங்க. இது போல இந்த டி-ஷர்ட்டை வெளியில போட்டுட்டு போனா அவ்வளோ மக்களும் சூப்பரோ சூப்பர்னு சொல்றாங்க. பெந்தேகோஸ்துக்காரன் முழிக்கான். ஏன் தெரியுமா? இவன் இந்த மண்ணுக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஏதாவது 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 சோத்திரம் சோத்திரம் சுருட்ட வேண்டும் ஒவ்வொரு நாளும். அவன் ஆண்டவர்கிட்ட வர்றதே சுருட்டு தானே பிரதர் வர. எனக்கு ஏதாவது கிடைக்காதா, எனக்கு ஏதாவது, எனக்கு எது. காமராஜர் தனக்கென்று வாழவில்லை. அவர் எந்த கடவுளை கும்பிட்டாரோ எனக்கு தெரியாது, கடவுளை கும்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனா அந்த மனுஷன் தனக்குன்னு வாழல. ஆனா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஊழியக்காரங்களும் கிறிஸ்டியன்ஸும் தங்களுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தடவை ரத்த தானம் பண்ணிருக்கீங்களா அங்கிள் அப்படின்னு ஒரு குண்டு புஷ்க அங்கிள்கிட்ட கேட்டேன். ரத்த தானம் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டோன்னு அவரு சொல்றாரு, ரத்த தானம் பண்ணணும் பைபிள்ல வசனம் எங்க இருக்கு? நான் ஒன்னு கருப்பாயாக, காதல அளக்கெடுப்பாயாக, ஷேவ் பண்ணவாயாக, சொறிவாயாக, பைபிள் வசனம் இருக்கா என்ன? பிளட் டொனேஷன் பண்றதுக்கு வசனம் கேட்கிறாரு கிறிஸ்டியன். எல்லாத்துக்கும் வசனம். பின்பகுதி பாருங்க, இடஒதுக்கீடு ஜாதி அடிப்படையில் அல்ல பொருளாதார அடிப்படையில் தரப்பட வேண்டும். இது சொன்ன உடனே சார் நீங்க எந்த அமைப்பை சார்ந்தவர்கள்னு கேட்கிறாங்களே தவிர நீங்க எந்த கடவுளை கும்பிடுறீங்கன்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு இதை பார்த்துக்கிட்டு ஒரு ஆள் இந்த வேற ஏதோ ஒன்று போட்டா இந்த இதை பார்த்துக்கிட்டு நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் அடுத்தது பின்னாடி பாருங்க, ஜாதி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பதன் மூலம் அரசாங்கமே மக்களுக்குள் ஜாதி உணர்வை தூண்டுகிறது. இது சொன்ன உடனே ஒரு ஆள் கேட்கிறாரு, நீங்க என்ன மதம்னு கேட்கல, எந்த ஜாதி, உங்க கடவுள் யாரு, எதுவும் கேட்கல, நீங்க எந்த அமைப்புன்னு கேட்கிறாங்க. உலக மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு அமைப்பால தான் உலக மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமே தவிர மதவாதியால ஒரு புண்ணாக்கம் செய்ய முடியாதுங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். இந்த மதத்தை பற்றி பேசவன் தனக்கு கடவுள் தான் ஒரிஜினல் கடவுள், எனக்கு கடவுள் தான் ஒரிஜினல் கடவுள் இருக்கட்டுமே,
உன் கடவுள் ஒரிஜினல் கடவுளா இருந்துட்டு போட்டோம், அதுக்கு இப்ப என்ன? ஏசு நல்லவர், அவர் கெட்டவர் நாங்க சொன்னோமா? அந்த நல்ல கடவுளால எனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். நெக்ஸ்ட் இது வாசி மக்கா, பெருசா இருக்கலாம். சாதியம் என்பது சத்தமா வாசிடி. இங்க இங்க தாத்தா இந்த வயர் பெருசாக சோத்திரம், ஹாலில் அந்த உருண்டை திரண்ட சோத்திரம், பிளாட்டா இல்லாம ரவுண்டா இருக்குது சோத்திரம். சாதியம் என்பது சாத்தானியம், காஸ்டிசம் இஸ் டெவிலிசம். இது உண்மையிலே இந்துக்கள் பாராட்டுறாங்க, ஆனா கிறிஸ்தவங்களுக்கு சோத்திரம் ஒரு மாதிரியா இஞ்சி சாப்பிட்ட மங்கி போல முழிக்கிறார்கள். இப்படி டிஷர்ட்ல போடணும்னு பைபிள்ல வசனம் போட்டிருக்கா? இப்படி டிஷர்ட்ல இப்படி எல்லாம் போட்டணும், இது ஒரு ஊழியமா? இயேசுவால ஜாதியை ஒழிக்க முடிஞ்சிருந்தா புறக்கணிக்கப்பட்ட இந்த உலகத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, ஒதுக்கப்பட்ட மக்கள் என்னைக்கோ இயேசு கிட்ட எல்லாரும் மொத்தமா வந்திருப்பாங்க. இயேசுவால ஜாதியை ஒழிக்க முடிஞ்சிருந்தா. நான் சொன்னது கரெக்ட்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். ரைட், இந்த பேக் வாசிங்க மக்களே. இதுக்கு முன்னாடி நான் எப்படி பிரிண்ட் பண்ண தெரியுமா? அந்த தினகரன் பிரதர் வந்திருக்காரு அன்னைக்கு. தினகரன் வரல. முன்னாடி வந்து இந்த நிஜமானங்கிறது கிடையாது. கடவுளுக்கு முன் மேல் ஜாதி என்றும் இல்லை, கீழ் ஜாதி என்றும் இல்லைன்னு பிரிண்ட் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு ஆள் சொல்றாரு, ஏங்க மேல் ஜாதி இன்னும் கீழ் ஜாதி இன்னும் மனுஷனை ஜாதி அடிப்படையில பிரிச்சதே கடவுள் தானங்க அப்படின்னு. அவங்களுடைய கடவுள் தானே பிரிச்சது. பிரம்மாவுடைய முகத்திலிருந்து வந்தவன் பிராமணன், அவருடைய தோள்பட்டையிலிருந்து வந்தவன் சத்திரியன், அவருடைய தொடையிலிருந்து வந்தவன் வைசியன், அவருடைய பாகத்திலிருந்து வந்தவன் சூத்திரன், அவருடைய நிழலிலிருந்து வந்தவர்கள் பஞ்சமர்கள், பள்ளர், பறையர், சக்கலியர், குழுவர், சாணார் இப்படின்னு பிரிச்சதே இந்துத்துவா. அத நீயும் கொஞ்சம் கூட சூடு சொரண மானம் வெக்கம் இல்லாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பாரு. உனக்கு கொடுக்கணும் யா பிரைஸ். ஒரு நான் சொன்னேன், இல்ல மக்களே, அது வந்து கடவுளுக்கு முன் கிடையாது, நிஜமான கடவுளுக்கு முன் அப்படின்னு நான் ரெண்டாவது பிரிண்ட் பண்ணேன். இது கரெக்ட்னு சொல்லுவாங்க, மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். அந்த கை விளங்க இல்ல பாரு, கை விளங்க ஃபுல் கை உயர்த்தி ஆமேன் சந்தோஷமா சொல்லு மக்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபாயங்கடே, கிருபாயங்க அவிய சாய குடிச்சா போச்சுனுமா மக்களை? எங்க மக்கா அவர்கள் அப்படியாக சோதனை. இந்த இடத்துல யாரும் குண்டு வைக்கப்படாதுன்றதுக்காக பாதுகாப்புக்காக கடந்து போயிருக்கிறார்கள். எனக்கு ஒரு ஆசை மக்களை, இந்த மாதிரி டிஷர்ட்டை எல்லாரும் போடணும்னு நான் ஆசைப்படுவேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இந்த மாதிரி டிஷர்ட்டை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வாலிபர்களும் வயசானவங்களும் எல்லாரும் போட்டுட்டு சுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க பிரதர்? கொஞ்சம் தில் உள்ளவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். இது நல்லா இருக்கும் பிரதர், நல்ல ஒரு ஐடியா உண்மையிலே. பிரைஸ் தி லார்ட். கை வைத்தனவங்க எல்லாம் நான் தொங்குதில்லையா பிரதர், வாங்கிட்டு போங்க. அல்லேலூயா. தில்ல நான் திங்கக்கிழமை காலையில, நான் திங்கக்கிழமை ஈவினிங் தான் இங்கிருந்து கிளம்புறேன். திங்கக்கிழமை காலையில போத்தீஸுக்கு ஒரு 50 வாலிபர்கள் இங்க நிக்கிறவங்க எல்லாரும் மொத்தம் 50 பேர் சேர்ந்து திரும்பவும் போத்தீஸை நோக்கி நாம் படையெடுக்க போகிறோம் என்பதை சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. மக்கள் வாசல்ல ரொம்ப திரண்டு வரக்கூடிய ஒரே இடம் போத்தீஸ் தான் இப்ப. அல்லேலூயா. ஓசில கொடுக்கறது போல பாதி விலைக்கு கொடுக்குறாங்கிறதுக்காக வேண்டி எல்லாரும் வந்துருவாங்க. இல்ல 400 ரூபாய்க்குள்ள ஒரு பொருளை 800 ரூபாய் உள்ள பொருள்னு சொல்லி 50% டிஸ்கவுண்ட் போட்டா அழகா போய் மக்கள் வாங்கிட்டு போறாங்க. அவன் தான் மனிதன். எப்படியெல்லாம் நம்ம மக்களை ஏமாத்தணுமோ நல்ல மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நான் போத்தீசன் கிடையாது, பொதுவா எல்லாருமே ஏமாத்துறாங்க. ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் ஏமாத்திட்டே தான் இருப்பான். அல்லேலூயா. அதுக்கு அல்லேலூயா சொல்லுது பாரு. Listen to me. அடுத்தது இந்த ஆல்மோஸ்ட் பலவிதமான வேர்டிங்ஸ் இருக்குது மக்களே. சில வேர்டிங்ஸ்ல நீங்க வாங்கல. நேத்தைக்கு வந்த பயலுவல எங்க போறானு அப்படியே அவர்கள் ஒரு 11 டி-ஷர்ட் நேத்தைக்கு கொடுத்துக்கிறோம்ல. 11 பேர் கொடுத்தோம்ல. என்னாச்சு 12 பேர்? ஆல்ரைட், தேங்க் யூ. ஒரு நிமிஷம் அப்படி இல்லைங்க பிரதர். எல்லாரும் உங்க கை நீட்டி இந்த பிள்ளைகளை ஒரு ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? தைரியமா போன மக்களே, எங்க போனாலும் இந்த பிள்ளைகள் தைரியமா போனோம். தைரியமா போயிட்டு நாங்க ஜாதி மறுப்பு கொள்கையை இயேசுவின் நாமத்துல பிரகடனப்படுத்துகின்றோம். அல்லேலூயா. We declare and decree that Jesus is the redeemer of the world. உலகத்தினுடைய redeemer, உலகத்தினுடைய இரட்சகர். ஜாதிவரி, மதவரி, இனவரி, மொழிவரி, கட்சிவரி, தீவிரவாதம், லஞ்சம், தற்கொலை, வரதட்சணை கொடுமைகள், பாலியல் வன்முறைகள், குடிவரி, வறுமை, விபச்சாரம், கந்துவட்டி, எல்லா சமுதாய பிரச்சனைக்கு முடிவு, தீர்வு
இயேசுவின் மூலமாக உருவாக்கப்படும். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். எல்லாம் பத்தாது, சத்தம் பத்தாது என்று துக்கத்தோடு கூறிக்கொள்கிறேன். சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. கை நீட்டு, எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நேரம் கை நீட்டு. ஏசப்பா, இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், தைரியமாக கர்த்தருக்கு நிற்க இந்த பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். I believe that nothing is impossible to you. ஆண்டவரே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஜாதி பிசாசு ஒழிய வேண்டும். அதற்கு கர்த்தருடைய திருச்சபை தூணும் ஆதாரமுமாக இருக்க வேண்டும். எந்த மனிதனுக்கு எந்த தேவை உண்டோ அவ்வளவு தேவைகளும் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்பட வேண்டும். யார் யார் எந்த பிரச்சனையோடு வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றுக்கும் இயேசப்பா தீர்வு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Thank you. ரொம்ப சந்தோஷம், சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பிள்ளைகளை பார்க்கிறது சந்தோஷமா இருக்குது? கை வைத்து பார்க்க. இதுல என்ன கொடுமைன்னா, சிறஞ்சுக்கிட்டே கை வைக்கிறாங்க. சந்தோஷமா இருக்குது பிரதர், சந்தோஷமா இருக்குது. கை தட்டு, கை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நல்லவர். ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். இந்த வடை 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 பருப்பு பருப்பு வடை. நல்ல சந்தோஷமா கை தட்டுங்களா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பிள்ளைகள் எங்க போனாலும் கர்த்தருக்காக தைரியமா நிக்கணும். சும்மா அந்த 4 செவருக்குள்ள விரையல் வரைச்சுக்கிட்டு வெளியில போன உடனே சாதாரண ஆளா மாறிடுவாங்க. கர்த்தருக்கு என்று பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இவர்கள் மாற வேண்டும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜிப்பாயும் வேட்டியும் போட்டுட்டு போறதை விட, ஒரு அங்கியும் லுங்கியும் கட்டிக்கிட்டு ஒரு குச்சியும் ஒரு தொப்பியும் வச்சுக்கிட்டு சும்மா வெளி வேஷம் போடுறதை விட, உன் கொள்கை என்னது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் உன் கூட வர்றேன்னு ஆயிரக்கணக்கான மக்கள் வரும் அளவுக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை உடுப்பது நல்லது என்பது நான் இன்னொரு சொல்ல மக்களே. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையுடன் பிரசங்கம் பண்ண வேண்டும். நான் கேட்கிறேன், வாய்க்காவிட்டால் எப்படி பேசுறது? சமயம் வாய்த்தால் பிரசங்கம் பண்ணிரலாம், வாய்க்காவிட்டால் இப்படிதான் பிரசங்கம் பண்ண அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. That's the way we have to do it. அல்லேலூயா. இயேசு நல்லவர். அந்த அந்த இது ஒன்னு போடுங்க. இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், எல்லாம் வல்லவர். அல்லேலூயா. இது என்ன நோட்டு? டி டி இது அல்லே இல்ல, அது எல்லாருக்கும் வராது நினைக்கிறேன். அல்லேலூயா. இயேசு நல்லவர். கையை வாங்கி தட்டு மக்களே. இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், எல்லாம் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனுள்ளவர். இந்த கை தட்டுறது எரச்சகுளம் ஜங்ஷன்ல கேட்கணும். எரச்சகுளம் இருக்குல்ல, எரச்சகுளம் டென்னிஸ்புரத்துல நம்ம தட்டுறது எரச்சகுளத்துல கேட்கணும். அப்படின்னா எப்படி தட்டணும்? ப்ளே பண்ணுங்க பிரதர். இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், நல்ல வாங்கி வாங்கி, எல்லாம் வல்லவர், ஜீவனுள்ளவர், பாசமுள்ளவர். இந்த மேல மேல அல்லேலூயா. எனக்குள் வாழ்பவர், ஜீவன் தந்தவர், வாழ வைப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுக்கு போகும்போது இப்படி பாடிட்டே போமாங்க. மக்கள் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாவம், யாரு பெத்த பிள்ளையோ, போகும்போது நல்லா தான் போச்சு, இப்படியா மாத்தி விடுவாங்க. சொல்லட்டுமே, கிறிஸ்துவுக்கு என்று நாம் நம்மை பைத்தியமாக மாற்றி இருக்கின்றோம். இல்லையா? இல்லையா? மற்றவன் ஃபாரினுக்கு போனா கோடி கணக்கில் கொண்டு வந்துட்டான்ல, அவன் மிடுக்கனானோ, மிடுக்கனா. இது உலகத்தானுடைய புத்திசாலி. உலகத்துல புத்திசாலி அவன் தான். ஆனா கர்த்தருக்குள் புத்திசாலி யாரு தெரியுமா?
கிறிஸ்துவை தன் அடைக்கலமாக கொண்டவன் கர்த்தருக்குள் ஞானவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் 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 டெம்போ. அல்லேலூயா. இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர். கையை தட்டு மக்கா. மேல 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 மேல. இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், எல்லாம் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், ஜீவனுள்ளவர், பாசமுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக்சுவலா இது மாதிரி நம்ம பாடி இருக்கணும். அவிய பாடிட்டு போறாவே, நம்ம பாடி இருக்கணும் மக்களே. நமக்கு வெக்கம் அரிகண்டமா இருக்குது, அரிகண்டமா. பயம், வெக்கம் பயம் ரெண்டுமே பிசாசனுடைய ஆயுதங்கள். வெக்கம் ஒண்ணு, பயம் ஒண்ணு, ரெண்டுமே பிசாசனுடைய ஆயுதங்கள் மக்களே. கர்த்தருக்காக தைரியமாக நிற்பவர்கள் யார்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்காக தைரியமாக நான் நிற்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்ற மட்டும் கைவிதுக்கு பார்க்கலாம். தைரியம் வேணும் மக்களே. அது யாரு கொடுக்குது? அவர் தான் கொடுக்கவும் செய்வார். நீ ரொம்ப யோசிக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு ஆளு என்கிட்ட கேட்டாரு, ஆண்டவரை பற்றி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. நான் சொன்னேன் எனக்கு அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியாதுன்னு சொன்னேன். இயேசுநாதரை பற்றி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. அப்ப அந்த கேள்விக்கு ஆன்சர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். ஆக்சுவலா எனக்கு தெரியாது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது, இப்பவும் தெரியாது. ரொம்ப பேர்கிட்ட கேட்டேன், யாருக்குமே தெரியல. பெரிய பெரிய பாஸ்டர்கிட்ட கேட்டேன், அவங்களுக்கே தெரியல. ஃபாதர்கிட்ட கேட்டேன், தெரியல. மதர் சுப்பீரியர்கிட்ட கேட்டேன், தெரியல. அவங்களுக்கு தெரியாதுங்கிறதே அப்பதான் தெரியுது. அந்த கேள்வி என்னதுங்கிறது உங்களுக்கு இப்ப தெரிய வேண்டிய தேவை இல்லை மக்களே. ஏற்ற டைம் வரும்போது கர்த்தரே உங்கள்ட்ட அதை சொல்லிக் கொடுப்பார். அந்த கேள்வி என்ன? ஏன்னா சில விஷயம் நமக்கு தெரியாது. மறைக்கப்பட்டவர்கள் தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. அப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களே சார். உங்களுக்கு கடவுளை, உங்க கடவுளை பற்றி உங்களுக்கு முழுமையா தெரியாம எப்படி அவரை கடவுள்னு சொல்றீங்கன்னு கேட்டார். உங்க கடவுளை பற்றி உங்களுக்கு முழுமையா தெரியாம அவரை பற்றி நீங்க எப்படி கடவுள்னு சொல்லலாம்னு ஒரு ஆள் கேள்வி கேட்ட. நியாயமான கேள்வி, தரமான கேள்வி. நானே கடவுள் இல்லைங்கிற நம்பிக்கை உள்ளவன்னா, கடவுள் உண்டுங்கிற நம்பிக்கை உள்ளவனை பார்த்து இந்த கேள்வி தான் கேட்பேன். நியாயமான கேள்வி. Now listen to me. அவர்கிட்ட நான் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? இந்த கேள்விக்கு பதில் தெரியாதவன் கிடையாது. இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும். என்ன கேள்வி கேட்டாரு? உங்களுக்கு தெரியாத ஒரு கடவுள், உங்களுக்கு தெரியாத ஒரு கடவுளை நீங்க கடவுளை எப்படி சொல்லலாம்னு கேட்கலாம். நான் சொன்னேன், பால் குடிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். குடிச்சிருக்கேன். அதுல ஒரு அமிலம் இருக்கிறது தெரியுமான்னு கேட்டேன். தெரியும். என்ன அமிலம்? லாக்டிக் அமிலம். அதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா தெரியுமான்னு கேட்டேன். தண்ணி, பச்சை தண்ணிக்கு மாலிகுலர் ஃபார்முலா என்ன பிரதர்? H2O. ஹைட்ரஜன் சல்பைடுக்கு மாலிகுலர் ஃபார்முலா என்னது? ஹைட்ரஜன் சல்பைடு H2S. சோடியம் குளோரைடுக்கு என்ன மக்கா? NaCl. லாக்டிக் ஆசிடுக்கு என்னது? உனக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஏன் எனக்கே தெரியாது? எனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே ஒரு கூட்டம் மக்கள் கைதட்டான பாருங்க. அவன் தான் மனிதன். எனக்கு தெரிஞ்சதுனாலே அம்மாக்கா நான் பால் குடிக்கேன். லாக்டிக் ஆசிட்டினுடைய மாலிகுலர் ஃபார்முலா தெரிஞ்சதுனாலயா நான் பால் குடிக்கேன்? இல்ல, பால் எனக்கு பிரயோஜனமா இருக்குது ஆனதுனால நான் பால் குடிக்கேன். லைம் ஜூஸ் இல்ல மக்களே, லைம் ஜூஸ் அதுல ஒரு ஆசிட் இருக்கு தெரியுமா? அது என்ன ஆசிட்? சிட்ரிக் ஆசிட். ஆனா அதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா தெரியாமலே நீ போஞ்சு குடிச்சதியே விளங்குவியா நீ? சிட்ரிக் ஆசிட்டுடைய மாலிகுலர் ஃபார்முலா தெரியாமலேயே சாம் போஞ்சு குடிக்காது. போஞ்சு சர்வத்து, அடிக்கடி சர்வத்து. ஓய் ஒரு பழத்தை பூயும், ஓய் ஓய் குறுப்ப ஒரு பழத்தை பூயும். நம்ம ஊர் லாங்குவேஜ் இல்ல பிரதர். ஓய் ஒரு பழத்தை பூயும், ஓய் போஞ்சிய போடும். ஓய் நம்ம ஊர்ல ஒரு ஆள்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன வயசுன்னு ஒரு பொம்பளைகிட்ட கேட்டிருக்கு. ஒரு 55 போடு. உங்க வீட்டுக்காரருக்கு என்ன வயசு? ஒரு 65 போடு. உங்களுக்கு ஒரு மோயம் உண்டு இல்லையா? அந்த மோனுக்கு என்ன வயசு? அந்த சண்டாள தடியனுக்கு ஒரு 60 போடு. ஏன்னா 65க்கும் 55க்கும் இடையில தானே மோனுக்கு வயசு வருது. நமக்கு ரொம்ப விஷயம் தெரியாது மக்களே. நம்ம கையில வாட்ச் கட்டி இருக்கேன் இல்லையா? உங்க கையில வாட்ச் இருக்குல்ல பிரதர்? இந்த வாட்சுக்குள்ள எத்தனை கியர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு?
தெரியாது. ஒண்ணு வேண்டாம், நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த கீபோர்டுக்குள்ள என்னென்ன சர்க்கியூட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதுங்கிறதே உங்களுக்கு இப்பதான் தெரியும். ஆனாலும் நீங்க இதை யூஸ் பண்றீங்க. ஏங்க, இதை பற்றி ஹார்ட்வேர் டீடைல்ஸ் ஒண்ணுமே தெரியாமலே நீங்க பயன்படுத்துறீங்களே, நீங்க எல்லாம் உண்மையான கீபோர்டிஸ்டா? அப்படி கேட்டா, சார் எனக்குன்னு கொடுக்கப்பட்ட பணியில நான் கரெக்டா இருக்கேன். நீங்க பாட சொன்னீங்க, டி மைனர் பிடிக்க சொன்னீங்க, நான் பிடிச்சேன், கரெக்டா பிளே பண்ணிருக்கோம்ல, உங்களுடைய தேவை என்னால் சந்திக்கப்படுதில்ல, அவ்வளவுதான் சார். அதே மாதிரி கடவுளை பற்றி நம்ம ரொம்ப டீடைலா தெரிய வேண்டிய தேவை கிடையாது. நமக்கு எவ்வளவு தெரியணுமோ அது மட்டும் தெரிஞ்சா போதும். விளங்குறவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். God is useful for me. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் ஆராதிக்கும் திரியேக தேவன் எனக்கு பிரயோஜனமானவர் ஆனதுனால நான் அவரை கடவுள் என்று சொல்கின்றேன். அல்லேலூயா சொல்லலாமா மக்களே? இந்த உலகத்துல ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று கற்றுக் கொடுப்பதற்காக மனித வடிவில் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய உசிரையே கொடுத்தாரே, அங்கத்தான் நான் அன்புன்னா என்னென்ன கற்றுக்கொள்கின்றேன். இன்னைக்கும் வேளா வேளைக்கு எனக்கு அற்புதங்களை செய்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இப்ப இன்னைக்குள்ள தீமை நான் கடைசியா ஒரு இதை சொல்லி முடிக்கிறேன். நேரமே சாரி 9:45, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. நான் கரையாடுறதுக்கு 5 நிமிஷம் இருக்குது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மக்களே? இந்த உலகத்துல உயர்ந்த ஜாதி யாரும் கிடையாது, தாழ்ந்த ஜாதி யாரும் கிடையாது. தன்னை மேல் ஜாதி என்று கூறுவது மட்டுமல்ல, கீழ் ஜாதி என்று ஒத்துக்கொள்வது மிக பெரும் குற்றமாகும். அல்லேலூயா. அவன் எதுக்கு கைதட்டான் எனக்கே தெரியல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பயலுவ தான் வருங்காலத்துல என்ன மாதிரி ஊழியக்காரனை வரப்போறாங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். உண்மையிலே இந்த ஊரெல்லாம் கரங்கி நாய்ஸ் பொல்யூஷன்ல கஷ்டப்படுத்தக்கூடிய ஊழியக்காரனாக இல்ல, தேசத்தை கர்த்தர் வசப்படுத்துகிற தீவிரமான ஊழியக்காரர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றப்போம். அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு ஊருக்கு நான் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு இந்து சகோதரன் பட்டை போட்ட ஒரு பின்னாடி கையும் கட்டிக்கிட்டு என்கிட்ட வந்து நின்னுக்கிட்டு, சார் நீங்க திரும்ப எப்ப வருவீங்க சார்னு கேட்டார். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இல்ல, புரியுற மாதிரி கிறிஸ்தவ செய்தி எல்லாம் கேட்டு ரொம்ப காலமாச்சு, நீங்க திரும்ப எப்ப வருவீங்கன்னு நான் தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துக்கு நான் வரலாம் இல்ல. ஏன் இங்க சர்ச்சுக்கு போக கூடாதா? ஆட நீங்க வேற, அவன் என்ன சொல்றாங்கிறது அவன் பொண்டாட்டிக்கே புரியுமா இல்லைங்க தெரியல சார். Listen to me. Let's go into the society in a way in which they will understand us. They will consider that our God is useful. நம்முடைய தேவன் பயனுள்ளவர் என்பதை இந்த தேசம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பிரயோஜனமான தெய்வம். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பயனுள்ள தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா. நீங்கள் 4 மாவட்டத்துக்கு கடந்து போகாவிட்டாலும் நீங்கள் இறைச்சக்குளம் பகுதியிலே ஆண்டவருடைய பெயரை பெருமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. ரோட்ல ஒருத்தன் போறான், இப்ப நமக்கு தெரியாம எப்படி மோன்சி என்ன உள்ள வந்தாரு, பால் போஸ்ட் அடிச்சு விட்டா முடிக்கி. இந்த பிரதர் நான் கடைசியா ஒண்ணு சொல்ற மக்களே, எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது கடவுளின் பெயர் பெருமை அடையும். அந்த ரோமர் 15 மேலானவைகளை தேடும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மண்ணுக்கு வாழ்ந்தது போதும் மக்கா. ஆண்டவரே எனக்கு கருப்பு இந்த முகத்தை ஒண்ணு வெளுப்பாக்கும் ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, பிளசர் வந்து செத்து போயிருவேன். உனக்கு ஆசை இருக்கு பாத்தியா? ஆசை வெப்ராளம், கூம்பு வெப்ராளம். வெப்ராளம் பொங்குதே வெப்ராளம். இந்த பையன் உடனே கை தட்டான். கிறிஸ்தவனுக்கு வெப்ராளத்திலே அவன் செத்து போயிருவான். everyone are good. இந்த வெளியில உள்ள எனக்கு தெரிஞ்சு எல்லாம் வெளியில உள்ள மக்களும் நீங்க வேண்டாம் நினைக்கலாம், அவனுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. நிஜமா கர்த்தர் உனக்குள்ள வாசம் பண்ணுவாரா இருந்தால் நீ நிஜமா அவரை நேசிக்க ஆரம்பிப்பாய். நிஜமா கடவுள் உனக்குள்ள வாசம் பண்ணுவது உண்மையானால் மதன் சோத்ரன், நீ கருப்பாக இருந்தாலும் கர்த்தருக்கென்று நெருப்பாக இருக்கிறாய். கைதட்டு. இப்ப தட்ட மாட்டோம்ல, அது எப்ப தட்டுவோம் தெரியுமா? கண்ணாடி கருப்பா இருந்தாலும் நெருப்பா இருக்கிற கைதட்டலாம்ல. அவன் ஒரு நோக்கத்தோட தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த பயில்வார் ஒரு நோக்கத்தோடு கூட உட்கார்ந்து இருக்கின்றார்கள். மக்கா எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் மக்கா. மீசை உள்ளவர்கள் மீசை இல்லாதவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
அன்னைக்கு நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ஓய் திடீர்னு என்ன மீசை ஷேவ் பண்ணிட்டு பரிசுத்தத்துல மிஞ்சி போயிட்டான்னு கேட்டேன். இல்ல மக்கா 2-3 எண்ணம் வெள்ளை ஆயிட்டு இல்ல மக்கா, 2-3 முடி வெள்ளை ஆயிட்டாரு. அப்படி சோதர ஹாலில் அப்படியாக பெந்தகோஸ் ஆயிட்டாரு. மீசை உடையவர்கள் கர்த்தருக்கென்று மீசை வைத்திருக்கிறார்கள். மீசை இல்லாதிருக்கிறவர்கள் கர்த்தருக்கென்று மீசையை ஷேவ் பண்ணி விடுகிறார்கள். தாடி உடையவர்கள் கர்த்தருக்கென்று தாடி வைத்திருக்கிறார்கள். பிரெஞ்சு தாடி வைத்திருக்கிறவர்கள் கர்த்தருக்கென்று பிரெஞ்சு தாடி வைத்திருக்கிறார்கள். ஜெர்மன் தாடி வைத்திருக்கிறவர்கள் கர்த்தருக்கென்று ஜெர்மன் தாடி வைத்திருக்கிறார்கள். தாடியே இல்லாதவர்கள் தாடி இல்லாதவர்களாகவே இருக்கட்டும், அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். வெள்ளையாயிருக்கிறவர்கள் கருப்பானவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நெட்டையாயிருக்கிறவர்கள் குட்டையானவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். குண்டு புஸ்காயிருக்கிறவர்கள் ஒல்லியானவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். கருப்பானவர்கள் வெள்ளையானவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். சால்வேஷன் ஆர்மியில் இருக்கிறவர்கள் லூதரன் சர்ச் மக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். சாம்பவர்கள், நாடார்கள், செட்டியார்கள், கோனார்கள் இப்படி என்று யாரையும் வெறுக்காதீர்கள். ஒரு அம்மா என்கிட்ட சொல்றாங்க, நாங்க எல்லாம் நாடார்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் உன்னை நாடார்னு சொன்னாங்க. நாடார்னு ஒண்ணு யாரையும் பெருமையா சொல்ல வேண்டாம் மக்களே. இதிலே நாடார் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் இல்லை, நாடார் என்றும் நாயக்கர் என்றும் இல்லை, நாகப்பட்டினம் என்றும் நாமக்கல் என்றும் இல்லை. எல்லாரும் ஆண்டவருக்குள் ஒன்றாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. உண்மையிலே கமலஹாசன் ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்படுங்க மக்களே. விஜயகாந்த் கிட்ட யாரோ கேட்டாங்களா, உங்களுக்கு இந்த சினி ஃபீல்டுல மவுஸ் இல்லாததுனால நீங்க இந்த மாதிரி அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்ன உடனே விஜயகாந்த் சொல்லியிருக்காரு, நாங்க எல்லாம் உழைக்க வரலடா, உழைக்க வந்திருக்கோம். இதை சொல்றது யார் தெரியுமா? அரசியல்வாதி. யாரு சொல்ல வேண்டிய வார்த்தை? ஆன்மீகவாதி சொல்ல வேண்டிய வார்த்தை. யாரு? ஆண்டுடைய புள்ள சொல்ல வேண்டிய வார்த்தை. எப்படி? நான் பொழைக்க வரல, உழைக்க வந்திருக்கேன் சொல்லுவோமா? என்ன இல்ல, நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? நம்ம கல்லாவில உட்காந்துருவோம் இல்லையா மக்கா? வருவாய் தருணம் அதுவை நமக்கு நோக்கம். சோதர ஹalleluya, வருவாய் தருணம். இயேசுவுக்கு பின்னாடி நாம ஏன் வாரோம்? ஆண்டவர்கிட்ட உள்ள அன்பினாலயா? நோ. சோதர 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 மக்கா 2 மணிக்கு ஒரு அதனால நீ எழும்பி வெளியே போகாததுக்கு காரணம் தெரியுமா மக்கா? நான் சாதாரணமா பேசிட்டு இருக்கேன், நீ நினைச்சிட்டு இருக்க. இல்ல, ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. ஒரு ஆள் என்னுடைய அகத்தியன் பிரதர், ஆவியில அனல் இல்லாத பிரதர் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. நான் உடனே சொன்னேன், ஆவியில அனல் உள்ள ஆளு மாதிரி நான் பேசி காட்டுட்டா? இதுதான் ஆவியில அனல். நான் இப்படி உங்களுக்கு புரியும்படியா பேசுறேன் பாத்தியா? நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாம பேசினா அனல் இல்லாத பேச்சு. ஊர்ல கிடக்க அவ்வளோனே இலக்கி கொண்டு வந்துகிட்டு கல்ல கொண்டு வருவோம் தெரியுமா? அது ஆவியில அனல் உள்ள பேச்சு. வேண்டாம்னு நான் சொல்லு. அவன் நல்லவனை டெரரிஸ்டா மாத்துவதே நீதான். நல்லவனோட எல்லாம் டெரரிஸ்டா மாத்துவதே எங்க கிடந்து சத்தம் போடுவா? நான் சொல்லு மக்கா, ஏன்னா மோனுக்கு கல்யாணம் வார சமயத்துல நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உலக வழக்கப்படி கேரள முதலி அப்படிங்கிற ஒரு சமுதாயம் அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய ஜாதிக பேரு கேரள முதலியா. எங்க அப்பா கேரள முதலி, எங்க அம்மா கேரள முதலி. ஆனா நான் சொல்லிட்டேன் எங்க அப்பா அம்மா கிட்ட, நான் வந்து முதலியும் கிடையாது. முதலியார், 2வது யார், 3வது யார், 4வது யார், பத்மா முதலியார். அவங்கள்ட்ட வந்து நான் கால் பண்ணி சொன்னேன், உங்களுக்கு இந்த முதலியார்ங்கிறது தேவையில்லைன்னு சொல்லி. கோனார் கோனார், ஆண்டவர் உன்னை விட்டு போனார். நீ எந்த ஜாதியும் சார்ந்தவன் கிடையாது மக்களே. இப்ப நான் ஒரு சின்ன ஒரே ஒரு சின்ன ஒரு லெட்டர் நான் வாசித்து முடிக்கிறேன். அதோட நாம கூட நாம் நிறைவு செய்வோம். நேற்றுக்கு இந்த புஸ்தகம் வாங்கினவங்க எல்லாம் கை வைத்துங்க. இந்து சகோதரர்களின் 100 கேள்விகளுக்கு புக் எடுத்துருவோம் மக்களே. ஒரு புக் எடுத்துருவோம். இந்து சகோதரர்களின் 100 கேள்விகளுக்கு பதில் புக் வாங்கினவங்க மட்டும் கை வைத்துங்களேன். வாங்கினவங்க மட்டும் கை வைத்துங்க மக்கா. எனக்கு உண்மையிலே சொல்றேன், நான் எத்தனையோ இடத்துக்கு மீட்டிங் போயிருக்கேன். ஆனா எரச்சகுளம் டென்னிஸ்புரம் சல்யூஷன் ஆர்மி சர்ச்சுக்கு மீட்டிங் வந்ததுல தான் நான் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கிறேன். நீங்க இந்த புக் வாங்கி படிக்கணும்னு ஆசை இல்லாம இருக்கீங்க பாத்தீங்களா? உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் மக்கா. ஏசுநாதர் தான் நம்ம கடவுள். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். உங்க கடவுள் ஏசுநாதர் தான், என் கடவுளும் ஏசுநாதர் தான். ஆனா இயேசு கடவுளுங்கிற வசனம் பைபிள்ல எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்து தேவன் அப்படிங்கிற வசனம் பைபிள்ல எங்க இருக்கு? உங்களுக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்? ஒரு காலத்துல எனக்கே தெரியாம இருந்துச்சு. பிஇ படிச்ச எனக்கே தெரியாம இருக்குன்னா பாவம் பனையாரி பிரதர் உனக்கு எப்படியா தெரிய போகுது? ஆட்டோ டிரைவர் உனக்கு எப்படி தெரிய போகுது?
இன்ஜினியரிங் டபுள் எம்எஸ்சி என்னெல்லாமோ பிடெக் டெக் டாக்டர் படிச்சாச்சு. ஆனா நீ கும்பிடுற கடவுள் தான் கடவுளுங்கிற வசனம் பைபிள்ங்கிறது உனக்கு தெரியாதுங்கிறதே உனக்கு தெரியாது. நீ கும்பிடுற இயேசுநாதர் ஆராதனைக்கு தகுதியானவங்கிற வார்த்தை பைபிள் எங்க இருக்குன்னு இஸ்லாமிய சகோதரன் கேட்டா அதுக்கு பதில் சொல்ல உனக்கு தெரியாதுங்கிறதே உனக்கு தெரியாது. அதனால தயவு செய்து மானம் சூடு சொரணை வெக்கம் இருந்துச்சுன்னா அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா தயவு செய்து இந்த புக்கை வாங்கிட்டு போ அப்படின்னு நான் உன்னை கட்டாயப்படுத்த விரும்பல பிரதர். தயவு செய்து வாங்கிட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி மன்றாடி இந்த மொபைல இந்த மைக்க உன் காலா நினைச்சு கட்டி புடிச்சு கேக்குறேன், இந்த புக்கை வாங்கிட்டு போ. ஏன் தெரியுமா? நீ பதில் சொல்லலன்னா ஆண்டவருடைய பேர் தான் தூஷிக்கப்படுமே தவிர உனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ தூசி தட்டிட்டு போயிட்டே இருப்ப. என் அப்பாவுடைய நாமம் தூஷிக்கப்படுமானால் எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் யார கடவுள்னு ப்ரோக்ளைம் பண்ணிட்டு இருக்கிறோம். The God whom I proclaim as God is my Jesus. அவருடைய நாமம் தூஷிக்கப்பட கூடாது என்பதற்காக வேண்டி நான் சொல்றேன். தயவு செய்து இந்த இந்து சகோதரர்களின் 100 கேள்விகளுக்கு பதில்ங்கிற புத்தகத்தை வாங்கிட்டு போங்க. நீங்க வாங்குவீங்கங்கிற நம்பிக்கையில தெரியாம 100 புக்கை கொண்டுட்டேன். நீ தாராள மனப்பான்மை உள்ளவனா இல்ல கஞ்ச பிசினாரியாங்கிறது இன்னைக்கு நைட்ல தெரிஞ்சு போயிடும். அல்லேலூயா. கொஞ்சம் பேர் தீர்மானிச்சிட்டீங்க இந்த பிரதரை இனிமே கூப்பிடவே கூடாது. நான் திரும்ப சொல்றேன், இது வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட வந்தா நான் ஃப்ரீயா கொடுத்துறேன். ஏன்னா இது கச்சோடம் கிடையாது. நீ கண்டிப்பா வாசித்தாக வேண்டும். நாம என்னத்தை சூட்டு கோட்டு போட்டுக்கிட்டு என்ன அங்கியில் உங்கியில் போட்டுக்கிட்டு நம்ம வெளியில போனாலும் எவனும் நம்மளை மதிக்காததுக்கு காரணம் நமக்கு வேதத்தை பற்றிய அறிவும் கிடையாது, அன்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நமக்கு இப்ப பாக்கி இருக்கிறது வெறும் பாரம்பரியங்கள் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதனாலதான் people are not bothered about you. ஒரு முக்கியமான ஒரு கருத்து, நான் ஒரு லெட்டர் ஒன்னு ஒரு ஆளுக்கு போட்டேன். தன்னை கீழ் ஜாதி என்று நினைத்து தாழ்வு மனப்பான்மையில் வாழும் ஒரு நண்பருக்கு சகோதரர் அகத்தியன் எழுதிய கடிதம். அன்புள்ள நண்பனுக்கு நலமுடன் வாழ்க. நண்பா, உன் ஜாதி பெயரை சொல்லி யாரோ உன்னை திட்டிவிட்டார்கள் என்று காயப்பட்டு நீ எழுதிய கடிதம் கிடைத்தது. மிகவும் மன வருத்தப்பட்டேன். நல்லா கவனமா கவனிங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கை வைத்துங்க. கவனிக்கிறவங்க மட்டும் கை வைத்துங்க. கவனிக்காதவங்க இப்பமே எழுப்பி வெளியே போயிருங்க. கவனிக்கிறவங்க மட்டும் உருப்படியா கவனிங்க. That's very very important letter. Right? நல்ல கவனமா கவனிங்க. நீ கீழ் ஜாதியும் அல்ல மேல் ஜாதியும் அல்ல, கடவுளின் வடிவில் படைக்கப்பட்டவர். ஆனால் சலுகை வாங்குவதற்காக நீயே உன்னை கீழ் ஜாதி என்று ஒத்துக்கொண்டால் பிறர் உன்னை கீழ் ஜாதி என்று புறக்கணிப்பதை தவறு என்று நீயே எப்படி குற்றம் சாட்ட முடியும்? அறிவியல் பட்டதாரி உன் வாயாலேயே உன்னை கீழ் ஜாதி என்று கூற வைத்து தாழ்வு மனப்பான்மையில் உன்னை தலைமுறை தலைமுறையாக ஊற வைத்து உன் சந்ததியை கூனை குறுக வைத்து அவமானம் என்னும் கண்ணியில் இறுக வைத்து தந்திரமாக தங்களை மேல் ஜாதியாக்கி கொண்டார்களே, அவர்களுடைய இந்த கொடிய கொள்கை எவ்வளவு வக்கிரமானது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மகா பாதகத்துக்கு பிராயச்சித்தமாக சலுகை என்ற பெயரில் பிச்சை போட்டு இடஒதுக்கீடு என்னும் தேங்காய் துண்டுக்காக இந்த கொடிய ஜாதி துவேஷ பொறியில் உன்னை சிக்க வைத்து இந்த துர்நாட்ட சாக்கடையிலிருந்து உன்னை வெளியேற விடாமல் தடுத்து உனக்கே பிடிக்காத உன் ஜாதி பெயரை சொல்லி சலுகை வாங்க வைத்திருக்கிறார்கள். இது கடைந்தெடுத்த கேவலம் அல்லவா? தாழ்த்தப்பட்டவர்களை ஹரிஜனங்கள் என்று காந்தியடிகள் அழைத்ததால் நம் சமூக அந்தஸ்து உயர்ந்து விட்டதா? பள்ளர் என்ற பெயரை எடுத்துவிட்டு தேவேந்திர குல வேளாளர் என்று பெயர் மாற்றியதால் நமது செல்வாக்கு உயர்ந்து விட்டதா? சக்கிலியர் என்ற பெயரை எடுத்துவிட்டு அருந்ததியர் என்று புது பெயர் சூட்டியதால் நமக்கு மரியாதை உயர்ந்து விட்டதா? அம்பட்டர் என்ற பெயருக்கு பதில் மருத்துவர் என்று புதிய பெயர் வைத்ததால் என்ன வித்தியாசம் வந்து விட்டது வாழ்வில்? இப்போது தேவையானது பெயர் மாற்றம் அல்ல, ஜாதியே ஒழிய வேண்டும். மனமாற்றம் தேவை, ஜாதி பெயரே ஒழிய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும். நீ யாரை விட கீழ் ஜாதியாகிவிட்டாய்? ஒருவன் தன்னை மேல் ஜாதி என்று கர்வம் கொள்வது மட்டுமல்ல, கீழ் ஜாதி என்று ஒத்துக்கொள்வதும் மிக பெரும் குற்றமாகும். யாரோ ஒரு மனநோயாளி தன்னை மேல் ஜாதி என்று பீத்துகிறான் என்பதற்காக நீ ஏன் உன்னை கீழ் ஜாதி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும்? உன்னை நீயே கீழ் ஜாதி என்று ஒத்துக்கொள்வது படைத்த கடவுளை இழிவுபடுத்துவதாகும். உடல் உறுப்புகள் சரியாக இயங்கும் உன்னை பார்த்து ஒருவன் நொண்டி என்று கூறுவது உன்னை பெற்ற தந்தையை அவமதிப்பதல்லவா? ஒற்றுமையாக ஒரு தாய் பிள்ளைகளாய் வாழ வேண்டிய நம்மை மேல் ஜாதி என்றும் கீழ் ஜாதி என்றும் பிரித்து ஜாதி துவேஷத்தை உருவாக்கியதே ஒரு கடவுளானால் அந்த கடவுளை உன் கடவுளாக வழிபடுவதை இன்றே நிறுத்து. இந்த மண்ணில் இருவர் ஜாதி பாகுபாடு இல்லாமல் தங்கள் மனதுக்கு பிடித்தவரை திருமணம் செய்யும் சுதந்திர உரிமை கிடைக்க வேண்டுமானால்
நிஜமான கடவுளுக்கு முன் மேல் ஜாதி என்றும் இல்லை, கீழ் ஜாதி என்றும் இருக்க முடியாது என்னும் மிகப்பெரிய உண்மையை நீ நம்பியாக வேண்டும். இறைவன் தான் ஜாதியை பிரித்தான் என்னும் நயவஞ்சக பொய்யை நம்பி ஏமாந்து வாழ்ந்தது போதும் நண்பா. சாதியம் என்பது தெய்வீகம் அல்ல, சாத்தானியம். பள்ளி நாட்களில் உன்னிடமிருந்த சூடு சொரணை மானம் எல்லாம் இன்று எங்கே போனது? தாகமாக இருக்கிறது என்பதற்காக விஷத்தை குடிக்க முடியுமா நண்பா? மலத்தை எடுத்து உன் சட்டைப்பையில் போட்டுக்கொண்டு எல்லாரும் உன்னை வெறுக்கிறார்கள் என்று வேதனைப்படுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? ஒருவன் தன்னைத்தான் கீழ் ஜாதி என்று ஒத்துக்கொள்வது சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொள்வது போன்றது. ஜாதி அடிப்படையில் சலுகை கொடுப்பது சலுகை வாங்குபவரை நாகரீகமாக இழிவுபடுத்துவது அல்லவா? ஜாதி அடிப்படையில் யாரிடமும் எந்த உதவியையும் பெற்றுக் கொள்ளாதே நண்பா. பணம் பதவிக்காக தன்மானத்தை விலைக்கு விற்பது பணத்துக்காக விபச்சாரி தன் உடலை விற்பது போன்றதல்லவா? அரசு பதிவேடுகளில் நமது ஜாதி பெயர் தேவையில்லை என்று அரசாங்கம் 1973 ஆணை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் அந்த முற்போக்கு சட்டத்தை சாதியை வைத்து பிழைக்கும் அரசியல்வாதிகள் தங்களுடைய ஓட்டு வங்கியை வளர்க்க திட்டமிட்டு மறைத்து விட்டார்கள். என்னுடைய பார்வையில் சாதி சான்றிதழ் என்பது பகுத்தறிவு பற்றாக்குறையால் மன ஊனமுற்றோருக்கு அரசு கொடுக்கும் சிறப்பு அடையாள அட்டை என்றே கருதுகிறேன். சாதி என்னும் பேய் இன்னும் அழியாததற்கு மூல காரணம் சாதி சான்றிதழ் தான். எனவே அதை நான் புறக்கணித்தது போல நீயும் புறக்கணித்து விடு. சலுகைகள் மனசாட்சிப்படி உடல் ஊனமுற்றோர், ஏழைகள், விதவைகள் மற்றும் அனாதைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டுமே ஒழிய ஜாதி மத இன மொழி அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடாது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரஜைகளுக்கு ஏழ்மையின் காரணத்தால் அரசு உதவி செய்தேயாக வேண்டும். அதற்கு உன் ஜாதி பெயர் அரசாங்கத்திற்கு தேவையில்லை. ஜாதி அடிப்படையில் சலுகை வாங்குவது, நீ பேருந்தில் பயணம் செய்யும் போது நிற்க முடியாமல் முதியவர் ஒருவர் தள்ளாடிக் கொண்டே உன் அருகில் நின்று கொண்டிருக்கையில் அவருக்கு இடம் கொடுக்காமல் நீ கீழ் ஜாதி என்று கூறிக்கொண்டு உன் இருக்கையிலேயே அமர்வது போன்றது. பசித்தவன் எந்த ஜாதியானாலும் உணவளிக்க வேண்டும் நண்பா. பசி வறுமைக்கு ஜாதி இல்லை. பொருளாதார அடிப்படையில் சலுகை கொடுத்தால் ஜாதியும் ஒழியும், வறுமையும் ஒழியும். ஜாதி அடிப்படையில் சலுகைகள் கொடுக்கப்படுவது வரை ஜாதி ஒழியாது. ஜாதி ஒழிவது வரை ஜாதி சங்கங்களும் ஜாதி படுகொலைகளும் ஒழிவதில்லை. நீ ஏதாவது ஜாதி சங்கத்தில் இருந்தால் தயவு செய்து வெளியே வந்துவிடு. ஜாதி சங்கத்தார் சந்தா என்று பணம் வசூலிக்க வந்தால் கொடுக்க மறுத்துவிடு. ஜாதி உணர்வை தூண்டும் பத்திரிகைகள் வாசிப்பதை இன்றோடு நிறுத்திவிடு. ஜாதி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பதன் மூலம் அரசாங்கமே மக்களுக்குள் ஜாதி உணர்வை தூண்டுவதை நினைத்தால் மனவேதனையாக இருக்கிறது. நாம் உயிரோடு இருக்கும் நாட்களிலேயே இந்த ஜாதி பிசாசுக்கு சமாதி கட்டாவிட்டால் நாம் கல்வி கற்றதனால் எந்த பயனும் இல்லை நண்பா. ஜாதியின் பெயரை சொல்லி பணக்காரனாகிவிட்டால் இந்த ஜாதி துர்நாற்றம் உன்னை விட்டு அகன்றுவிடும் என்று நினைக்கிறாயா? பணம் வந்தால் தாழ்வு மனப்பான்மை உன்னை விட்டு நீங்கிவிடும் என்று நினைக்கிறாயா? நீதான் அறிவு பற்றாக்குறையால் இவ்வளவு நாளும் இந்த சாதி சிறைச்சாலையிலேயே வாழ்ந்து விட்டாய். உன் பிள்ளைகளையாவது இந்த ஜாதிப்பேயின் கோரப்பிடியில் இருந்து காப்பாற்று. அவர்களை சுதந்திர பறவைகளாக வாழவிடு. நீ மனதார விரும்பிய பெண்ணை திருமணம் செய்ய விடாமல் சாதியை சொல்லி தடுத்து உன் தனிமனித உரிமையில் மண்ணள்ளி போட்ட இந்த பகுத்தறிவற்ற சமுதாயத்தை நாம் சுத்தம் செய்ய வேண்டாமா? அர்த்தமற்ற மூட நம்பிக்கைகளை எந்த கொம்பன் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதே. சிங்கத்தின் ஆசன வாய்க்கு அருகில் வாளாக இருப்பதை விட எலிக்கு தலையாக இருப்பது மதிப்புக்குரியது நண்பா. கீழ்ஜாதிக்காரன் என்ற அவப்பெயரோடு உயர்ந்த அதிகாரியாக இருப்பதை விட சாதாரண பதவியில் இருக்கும் நிலை வந்தாலும் ஜாதியே இல்லை என்னும் முற்போக்கு கொள்கையோடு நெஞ்சம் நிமிர்த்து நிற்பதுதான் தன்மானம். வியாதியால் செத்தவர்களை விட ஜாதியால் செத்தவர்களே அதிகம். இவ்வுலகில் பிறந்த நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் போல ஒற்றுமையாக வாழ பிறந்தவர்கள். இதற்கு தடையாக நிற்கும் வர்ணாசிரம அதர்மத்தை நாம் புறக்கணிக்க வேண்டும். பிரம்மாவின் தலையிலிருந்து வந்தவன் பிராமணன், அவருடைய தோள்பட்டையிலிருந்து வந்தவன் சத்திரியன், அவருடைய தொடையிலிருந்து வந்தவன் வைசியன், அவருடைய பாதத்திலிருந்து தோன்றியவன் சூத்திரன் என்னும் சமூக விரோத ஆதிக்க கொள்கையை நீ நம்பினதால் தான் தாழ்ந்த ஜாதி என்னும் பட்டத்தோடு நின்று கொண்டிருக்கிறாய். அனைத்து மக்களையும் சமமாக பார்ப்பவன் தான் உண்மையான கடவுள் என்று உன் மனசாட்சிக்கு தெரியும். எது சரியான ஆன்மீகம் என்று ஆராய்ந்து நிதானமாக ஒரு முடிவுக்கு வா. நீ இன்ன ஜாதி என்று யாரிடமும் எந்த சூழ்நிலையிலும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உன் வீட்டுக்கு மக்கள் தொகை கணக்கெடுக்க வரும் அதிகாரிகள் உன் ஜாதி என்ன என்று கேட்டால் மனித ஜாதி என்று தைரியமாக சொல். உன் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கும் போது அவர்கள் உன் ஜாதியை கேட்டால் மனித ஜாதி என்று திட்டவட்டமாக சொல்லிவிடு. ஜாதி அடிப்படையில் யாருக்கும் எந்த உதவியும் செய்யாதே. தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்தது உன் தவறு அல்ல, ஆனால் தாழ்த்தப்பட்டவனாகவே இறப்பது உன் தவறுதான். தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்தது உன் தவறு அல்ல, ஆனால் தாழ்த்தப்பட்டவனாகவே இறப்பது உன் தவறுதான். நம் தலைக்கு மேல் காகம் பறப்பதை நம்மால் தடை செய்ய முடியாது.
ஆனால் அந்த காகம் நம் தலையிலேயே கூடு கட்டுவதை நாம் தடை செய்யாமல் இருக்க முடியாது. தீண்டாமை ஒரு குற்றம், பாவச் செயல் என்று பள்ளி பாட புத்தகத்தின் முதல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த பள்ளியின் பெயரிலேயே சாதி பெயர் இருக்கிறதே. ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று கற்றுத்தரும் அந்த பள்ளியில் தான் மாணவர்களை சேர்க்கும் போது உன் ஜாதி என்ன என்று கேட்கிறார்கள். ஜாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வடுவா நெறிமுறையில் இட்டார் பெரியார் இடாதார் இடிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என ஆணித்தரமாக அடித்து கூறியது கோனார் தமிழுரை அல்லவா. இதிலிருந்து பாடப்புத்தகத்துக்கும் நிஜ வாழ்விற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா கல்வியாளர்களையும் நம்பாதே. பலர் நம்மை வைத்து பிழைக்க வந்தவர்கள். உன்னை போல் இருந்தவர் பலர் நமது ஊழியத்தின் மூலம் ஜாதி உணர்வை மறந்து விட்டார்கள். நீயும் லட்சியவாதியாக எழும்பு. உன் மனசாட்சிக்கு மட்டும் பயப்படு. நீ எடுக்க போகும் இந்த புரட்சிகரமான முடிவுக்கு எதிராக உன் பெற்றோர், உறவினர், நண்பர்கள், ஜாதியை வைத்து பிழைக்கும் அரசியல் கட்சியினர் எத்தனை பேர் எழுந்தாலும் பயப்படாதே. நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய நிலை வந்தாலும் தைரியமாக நில். உன் கண்ணில் சுயமரியாதை அறிவொளி வீசுவதை உலக மக்கள் உணரட்டும். உலகை மாற்றும் சக்தி உனக்குள் இருக்கிறது. இது தொடர்பாக வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவு செய்து என் மின் முகவரிக்கு தொடர்புகள். வாழ்த்துக்கள். அன்புடன் அடம்பிடிக்கும் உன் அன்பு நண்பன் அகத்தியன். இது உங்களுடைய மொபைல் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக எல்லாருக்கும் நீங்க அனுப்பி வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இந்த உலகத்துல மேல் ஜாதி இன்னும் ஒருத்தன் கிடையாது, கீழ் ஜாதி இன்னும் ஒருத்தன் கிடையாது. இது ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தவங்க மட்டும் கைவதுங்க பார்க்கலாம். இது ஒழுங்கா கவனிச்சேன், கேட்டவன் சொல்றேன். இது இந்த மண்ணுக்கு தேவையான செய்தின்னு சொல்றவங்க மட்டும் கைவதுங்க பார்க்கலாம். இந்த மண்ணுக்கு தேவையான செய்தி சொல்றவங்க எத்தனை பேர் வாட்ஸ்அப்ல இருக்கீங்களோ உங்களுடைய பெயரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும், அந்த தம்பி ராஜன் ஒரு தம்பி இருக்கார் பாத்தீங்களா, அந்த அந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டுட்டு அந்த டார்க் பிங்க் கலர் டிஷர்ட் போட்டுக்கிட்டு இருக்கார், அவர்கிட்ட வந்து உங்களுடைய பெயர் பேப்பர் கொடுங்க. அவர்கிட்ட ஒரு பேப்பர், தம்பி ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, பெண்ணை வச்சுக்கோங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துட்டு போங்க. இது எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். நாம் தொடர்பில் இருப்போம். நிச்சயமாக ஜாதி ஒரு நாள் ஒழியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க சர்ச்சுக்குள்ளால ஜாதியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் கை வைத்துங்க. சர்ச்சுக்குள்ளால ஜாதி இருக்கக்கூடாது நினைக்கிறவங்க மட்டும் கை வைத்துங்க மக்களே. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது செலஸ்ட் ஆர்மில நீங்க அப்படி சொல்லிடுவியே, நீங்க ஹோம் சர்ச்சில் வந்து சொல்லுங்க. சொல்லுவாங்க மக்களே. ஹோம் சர்ச் மக்கள் ஒரு நாள் சொல்ல போறார்கள், ஜாதி என்பது சாத்தானியம் தானே தவிர அது தெய்வீகம் அல்ல என்பதை ஹோம் சர்ச்சில் உள்ள சிஎஸ்ஐ மக்கள் கண்டுபிடிக்க போகிறார்கள். விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. God bless you all. நேரம் 10:15 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆனதுக்காக நான் வருந்துகிறேன். ஆனா மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் இன்று கற்றுக்கொண்டான். ஆமென் சொல்றோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது உண்மைன்னு சொல்றோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபித்து முடிப்போம். இப்போ ஒரு பாட்டு பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். காணிக்கை எடுக்கக்கூடிய பிள்ளைகள் முன்னுக்கு வாங்க ப்ளீஸ். குயிக்கா வாங்க. மக்களே 7 போடு.